ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாதிரி. என் கூட இருக்கிறது ஈலான் மஸ்க் 2.0. அடி பின்னிடுவேன். அதை சொல்லாதீங்கன்னு இப்பதான் ரெக்கார்டிங் முன்னாடி இந்த ஆள்கிட்ட சொன்னேன் நான். போட்டு என் பேர் அங்கே எடுத்துட்டு பாதி பேர் கமெண்ட்ஸ்ல போட்டீங்க எலான் மஸ்க் 2.0வா ஒன்றும் புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லி நான் போய் வீடியோவே பார்க்குறேன். அப்புறம் தான் இந்த ஆள் பண்ணி வச்சது எனக்கு தெரிஞ்சுது. எலான் மஸ்க் 2.0வா. ஆமா. எப்படி இருக்கீங்க? ஃபுல்லம் மேட்ச்லாம் எவ்வளவு த்ரில்லிங்கா இருந்துச்சா? ஐயோ இந்த நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஒரு மேட்ச் கூட இது வரைக்கும் நடந்திருக்கா? அது டவுட் தான். எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. இல்ல நம்ம கடமைக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். அது நடக்கணும்னு என்ன கட்டாயம்? அது கரெக்ட். எனிவே சொல்லுங்க நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே. ஒரு மேட்ச் ஆச்சு போன கேம் தான் சொன்னோம். த்ரில்லிங் எல்லாம் வேண்டாம், நாங்க கேட்கல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு போன மேட்ச் தான் சொன்னோம். அதெல்லாம் இவனுங்க கேட்கறதா இல்ல. டே உங்களுக்கு வேண்டாங்கனாலும் நாங்க கொடுப்போம்டா அப்படிங்கறதுல அவனுங்க தெளிவா இருக்கானுங்க. அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ரணகலமா போச்சு மேட்ச். நான் அப்பவே முடிவு பண்ணேன் இன்னைக்கு கொஞ்சம் டவுட் தான்யா அப்படின்னு ஸ்டார்டிங்கே முடிவு பண்ணேன். நடந்துச்சு, அதே மாதிரி நடந்துச்சு. எது எங்க இருந்து ஸ்டார்டிங்னா என்ன? ராபர்ட் சென்டன் சொல்றீங்களா இல்ல அதுக்கு முன்னாடி இருந்து? அதுக்கு முன்னாடி இருந்து ராபர்ட் சென்டன் நீ ஹை சேலஞ்ச் பண்ணாங்க முட்டி அளவுக்கு. அத வந்து ஏதோ ஆஃப் சைடு, அதனால ரெட் கார்டு. நீ ஹை சேலஞ்ச் அது எனக்கு புரியலங்க. ஆஃப் சைடுனா என்னத்துக்கு ரெட் கார்டு இல்ல? அது அந்த பிக்ஃபோர்டும் தப்பிச்சான். எக்ஸாக்ட்லி, அது எனக்கு தெரியல. அது வந்து ஆஃப் சைடு, அதனால வந்து நாங்க அந்த சேலஞ்சுக்கு வந்து இது கொடுக்க முடியாது. டேய் ஆஃப் சைடோ இல்லையா, அவன் கொலவனை பார்த்தான்டா, ஒருத்தன் வந்து கழுத்துலயே மிதிச்சிட்டானா. அப்புறம் வந்து பேராமெடிக்ஸ்ல வந்து ஆகி போச்சுன்னா சாரி ரூல்ஸ் படி எங்களுக்கு ஆஃப் சைடு, நாங்களை வந்து உங்களை எல்லாம் எதுவும் அனுப்பலாம் முடியாது அப்படின்னு சொல்ல போறீங்க. என்னடா லாஜிக் இது? அதுவும் எத்தனாவது 2வது நிமிஷமோ என்னமோ அது ராபர்ட்ஸ் அந்த முட்டிலே விட்டு ஏத்திட்டாங்க. அவன் சும்மாவே ஆட மாட்டான். அவன்கிட்ட அப்புறம் வரேன் நான். அவன் சும்மாவே ஆட மாட்டான். அவன்கிட்ட வேற முட்டி அளவுக்கு ஏத்தி விட்டாங்க. அவன் அதை சொல்லி தப்பிச்சுக்கிறான். இதனாலதான் என்னால ஆட முடியல அப்படின்னு சொல்லி வந்து நம்ம மேனேஜர் வேற முட்டு கொடுக்குறாரு. டேவ் எனக்கு இத்தனை நாளா உனக்கு தெரியல, இப்ப பண்ணது மட்டும் உனக்கு தெரியுதாயா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனிவேஸ் நான் அவனுக்கு அப்புறம் வரேன். பட் ஓவரால் கேம் நம்ம 2 பேர் சொல்ற மாதிரி நோ கண்ட்ரோல், நோ குவாலிட்டி, என்ன பண்றோம் ஏது பண்றோங்கிற ஒரு இதுவே நம்மள்ட்ட கிடையாது. இல்லை, ஓவரால் கேம் நான் அந்த ஃபர்ஸ்ட் 17 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் ஜென்ரலாகவே வந்து லைக் அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் யூ ஜஸ்ட் லுக் அட் இட் அண்ட் யூர் லைக் ஓகே இன்னைக்கு இந்த கேமை கணக்குலேயே எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம 10 பேரோட ஆடுறோம், அவங்க 11 பேரோட ஆடுறாங்க அப்படின்னு அந்த ஒரு ஃபீலிங் வந்து. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆர்சனல் மாதிரி நீங்க ஆயிராதீங்க. இல்ல கண்ட்ரோல் விஷயத்துக்கு சொல்றேன். இந்த கேம்ல எல்லாம் கண்ட்ரோல் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதனால தான் எதிர்பார்க்கலன்னு சொல்றேன். லைக் அந்த 17 நிமிஷத்துக்கு அப்புறம் எதுவுமே இல்லை. பட் எனிவே அதான். ஸோ என்ன ஃபைனல் ஸ்கோர் 2-all ட்ரா, அதோட ரிவ்யூ தான் இது. அண்ட் சவுத்தாம்ப்டன் கேரபோ கப் இப்போ அடுத்த கேம் வருது. அது அதுவும் கடைசியில் ரிவ்யூன்றேன் ப்ரீவியூ பண்ணுவோம். அதான் குழப்பம். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா அந்த மாதிரி குழப்பறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. ஆமாம், அதான் வேணாம் ராபர்ட்ஸனோடய ஆரம்பிப்போம். இல்ல எங்க அவங்க கோல்ல இருந்து ஆரம்பிக்கிறதா இல்ல ராபர்ட்சன்ல இருந்து ஆரம்பிக்கிறதா? நீங்க சொல்லுங்க. கோல்ல இருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட். அது எனக்கு அதுல எல்லாம் நான் ராபர்ட்சனை தப்பு சொல்ற முடியாத இது எதுவுமே இல்லை. பட் அங்க வந்து அந்த கிராஸே நம்ம தடுத்துருக்கலாம். ஆமா, அதை வந்து நம்ம பண்ணாதவங்க போது வந்து ஆப்வியஸ்லி இவன் வந்து பீட்டனா இருக்க போறான். ஏன்னா யூ ஆப்வியஸ்லி ஹேவ் அ ரன்னர் கம்மிங் அட் யூ வேரஸ் யூ ஆர் வெரி ஸ்டாக்னன்ட். அந்த இதுக்கு நீ வந்து பிச்சை கம்ப்ரஸ் பண்றதா உன் வேலை, அதை நீ வந்து பண்ணிட்ட. அதை வந்து எந்த தப்பும் வந்து சொல்ல முடியாது நீ பண்ணதை பத்தி. அதனால வந்து அங்க வந்து ரன்னர் எவன் வந்தானோ அவனைத்தான் நம்ம வந்து தப்பு சொல்லி ஆகணும் அந்த பட்சத்துல. ஸோ எனக்கு அந்த கோலுக்கு நான் ராபர்ட்சனை பெருசா பேச மாட்டேன். இல்லை நீங்க எப்படி பாத்தீங்க? கோலுக்கு ராபர்ட்சன் சேர்ந்து வந்துருச்சு. பட் கோலுக்கு அதான் நீங்க சொன்ன மாதிரி கிராஸை தடுத்துருக்கலாம். அங்கேருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இது. இல்லைங்க, ஸ்டார்ட்ல இருந்தே கோலை கூட விடுங்க, ஸ்டார்ட்ல இருந்தே வந்து வி வர்ன்ட் அப் டு இட்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த கேம் பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸே வந்து ஏன்டா இப்படி சொங்கி மாதிரி ஆடுறீங்க, ஒரு வாரம் லீவ் கிடச்சிது அவங்களுக்கு, அப்புறம் வந்துட்டு ஏன்டா சொங்கி மாதிரி ஆடுறீங்க அப்படிங்கறத எனக்கு அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே தோணுச்சு. இது என்னமோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து. அண்ட் அவங்க போட்ட கோல் வந்து அவங்க கம்ப்ளீட்டா டிசர்வ் பண்ண கோல். ஏன்னா தானால இல்ல, சூப்பரா ஆடி அந்த கோலை போட்டாங்க. அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி டிசர்வ் த கோல். ஏன்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ கேவலமா இருந்துச்சு அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 அந்த கோல் வரைக்குமே.
இல்ல இதேதான் நம்ம ஜிரோனா ரிவ்யூலயும் சொன்னோம். டேய் ஏன்டா ம் இப்படி ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு ஒரு இன்டென்ஷனே இல்லாம ஸ்டார்ட் பண்றீங்க, ஏதோ வந்தோமா ஆடணுமா போனோமான் இருக்கு, அப்படிதான் இருக்கு பார்த்தா. லைக் ம் ஒரு ஜெயிக்கணும், ஒரு இந்த மேட்ச் நல்லா ஆடணும், அந்த மாதிரி ஒன்றும் ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்டெம்ப்ட் கூட பண்ணல ம் ஒழுங்கா. ம் 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 ஸோ ம் அதுதான் இதேதான். ஸோ இது வந்து ஒரு ரெக்கரிங் ப்ராப்ளமா இருக்கு. இப்போ நிறைய ஃபர்ஸ்ட் நம்ம அவே கேம்ஸ்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ ஹோம் கேம்ஸ்ல எல்லாமும் இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. அது ஸ்லாட் வந்து இந்த மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமும் சொன்னாப்ல, when you are going for big things, இந்த மாதிரி அதுவும் ஹோம் கேம் அகேன்ஸ்ட் ஃபுல்லம் எல்லாம் நீ தோக்கவே கூடாது. ஐ மீன் யூ ஷுடன்ட் ஈவன் பி டிராப்பிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னாரு. ஆமா. எனக்கு வந்து சும்மா இந்த 10 men டவுன் போயிட்டோங்கிற காரணம்லாம் எனக்கு வந்து என்னால வந்து கொடுக்க முடியல. சும்மா சும்மா அந்த 10 men டவுன் போயிட்டோங்கிற காரணத்தை எல்லாம் நம்ம எப்படி சொல்றது? see it happened. அதனால வந்து நீ வந்து கேமை கேன்சல் பண்ணி என்ன கிளம்பிடுறியா? இல்ல அதனால கேம் அஃபெக்ட் ஆகும், ஓகே. பட் ஆனா ஈவன் நம்ம செகண்ட் ஹாஃப்க்கு வருவோம். பட் அந்த 10 மினிட்க்கு அப்புறம் we still had good phases of play எக்ஸாக்ட்லலி. செகண்ட் ஹாஃப்ல. ம் 10 men வந்ததுக்கு அப்புறம் தான் we actually woke up and started playing. ஆனா சொல்ல போனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா நம்ம எதுவுமே பண்ணல. பட் செகண்ட் அட்லீஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல வந்து we played so much better அந்த கேம்ல. லைக் என்னடா அது இப்படி ஆடுறீங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து we had moments அந்த கேம்ல. ஆமா. அப்படி இருந்துமே வந்துட்டு உன்னால என்ன சொல்றது, உன்னால கேபிட்டலைஸ் பண்ண முடியல, உன்னால வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ண முடியலன்ட்டு இல்லை. ஓகே வி ஸ்டில் கேம் பேக் அண்ட் வி ஸ்கோர் 2 goals. எனக்கு தெரியலைங்க, மேபி காமெண்ட்ஸ்ல எல்லாரும் சொல்லுவாங்க ஏங்க 10 men போயிட்டோம், 10 men போனதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு. எனக்கு இந்த காரணம் சொல்றது தான் எனக்கு பிடிக்கல. சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோம் கேம், நீ ஒரு டாப் 6 ஆப்பனண்ட்டு கூட 10 men டவுன்ல போல. ம். சி ஃபுல்லம் ஆர் பிளேயிங் வெல், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் இட்ஸ் ஃபுல்லம். யூ ஷுட் ஹேவ் மச் பெட்டர் குவாலிட்டி டு பீட் ஃபுல்லம். ம். அந்த அளவுக்குலாம் நீ வந்து இது சொல்லவே முடியாது. ஐயோ பயங்கரமான டீம் ஃபுல்லம் அவங்கள எல்லாம் பீட் பண்ண முடியாது, அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது டெக்னிக்கலி பார்த்தா. அப்படி அப்படி இருக்கும்போது வந்துட்டு உன்னால 10 men போயிட்டு ஓகே போயாச்சு, அதனால வந்து கேமை ஃபார்ஃபீட் பண்ணிட்டு வந்துடலாமா? யூ ஷுட் ஸ்டில் ட்ரை டு கம் அவே வித் 3 points. அதான் வந்து மெயின் என்ன அது கேட்டா. ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, வந்து ஹாஃப் டைம்ல மேனேஜர் வந்து இஸ் ஏபிள் டு மேக் ஒரு சப்ஸ்டான்ஷியல் சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நடுவு கேம்ல வந்து சேஞ்சஸ் பண்றது கஷ்டம். So, அதனால மேபி செகண்ட் ஹாஃப்ல பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து டே எப்படியாச்சும் தாக்கு பிடிச்சி 1-0 டவுன்ல மட்டும் போன்ற மாதிரி இருந்துச்சு. தட் வாஸ் வெரி வெரி நைஸ் ஆஃப் ஸ்லாட். நான் வந்து நம்ம பாயிண்டாக அதை எழுதியிருந்தோம், அதை பற்றி நம்ம ஸ்லாட்டை பேசும்போது வருவோம். பட் இந்த கேம் வந்து எனக்கு ஃபார் மீ ஓகே, நான் வந்து அந்த ரீல் கூட போட்டு கேட்டிருந்தேன். ஸோ டு யூ கைஸ் திங்க் இட்ஸ் 1 point gained or 2 points lost? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் காமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, பட் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வந்து ஐ லுக் அட் இட் அஸ் 2 points லாஸ்ட் தான். ம் 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 ஏன்னா ஒன்று இட்ஸ் ரெட் கார்டுக்கு அப்புறம் வரும், பட் இட்ஸ் நீட்லெஸ் ரெட் கார்டு ம் என்ன கேட்டா. தேவையில்லாத ரெட் கார்டு ஒன்று. அவங்க கோல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல் கிராஸை தடுத்துருக்கலாம், செகண்ட் கோல் வந்து நீங்க குவான்சாவை தப்பு சொல்லலாம் ஒன்று, ரெண்டாவது அவன்தாங்க. இல்ல அது அப்புறம் வருவோம் அந்த ரெண்டாவது கோலுக்கு. பட் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா குவான்சாவை தப்பு சொல்லலாம், வேண்டைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் டவுன். ஆமா, ஸ்லோ பண்ணாம அது ஸ்பிரிண்ட் அந்த தெனாவட்டு மேரி டிஃபெண்டிங் அவன்ட்ட. அது நம்ம ரெண்டு பேரும் எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் அவன்ட்ட, உனக்கு என்ன உன்னால ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தா அந்த வர்ற கிராஸை நீ பூட் பண்ணிருக்கலாம், எங்கேயோ பால் போயிருக்கும். அதுதான் அந்த கோலுக்கு அப்போ வருவோம். பட் யா ஐ திங்க் நிறைய இட் ஜஸ்ட் வெண்ட் அவே ஃப்ரம் அஸ்ங்க. அந்த கேமே வந்து அந்த பாயிண்ட்ல கூட எழுதியிருந்தேன். ஃபர்ஸ்ட் கோல் டிஃப்ளெக்ஷன், ரெண்டாவது கோலும் டிஃப்ளெக்ஷன், அந்த ரெட் கார்டு வந்துச்சு, அவங்களுக்கு எந்த ரெட் கார்டுமே வரல, அவங்களுக்கு வந்திருக்கணும் அதெல்லாம் எதுவுமே வரல. ஸோ எதெல்லாம் நம்மளுக்கு ஆப்போசிட்டா போகணும்னு இருந்துச்சோ இந்த கேம்ல போச்சு. ஆமா, டு பி ஆனஸ்ட் இன் a way அவ்வளவோ நடந்து வி கேம் அவே வித் டிராங்கிறது. எனக்கு இன்னொன்னு, எக்ஸ்ட்ரா டைம் ஆடிட்டு இருக்கோம், 9 minutes கொடுக்குறாங்க, அதுல 2 minutes அவன் கீழே படுத்துட்டான். ஆமா, அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கவே இல்ல. எக்ஸாக்ட்டா 27 செகண்ட்ஸ்ல விசில் ப்ளோ பண்ணிட்டான். ஆமா, என்னடா நீ ரெஃபரிங் பண்ற அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு அந்த இது அந்த பார்க்கும்போது. இவன் 2 minutes படுத்துருக்கான்டா எக்ஸ்ட்ரா டைம்லேயே கீழே, நீ என்ன 27 செகண்ட்ஸ்லேயே நீ என்ன விசில் ஊதிட்ட அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது. ஸோ லாட் வெண்ட் அகேன்ஸ்ட் அஸ் அண்ட் ஐம் ஹாப்பி தட் வி கேம் அவே. ஆனால் எனக்கு அந்த வேண்டேக் சூப்பராக சொன்னான், சும்மா நம்ம ரெஃபரி எல்லாம் பிளேம் பண்ண முடியாது, 90 நிமிஷம் நம்ம ஆடணும்ல, ஏன் நம்ம ஜெயிக்கல அப்படிங்கிறத தெளிவாக கேட்டா, விச் இஸ் இன் a way I like that. சும்மா இதே போன வருஷம் வேண்டைக்கா நான் வந்து கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா 2-3 கேம்ல
ரெஃப்ரி அதை பண்ணா, ரெஃப்ரி இதை பண்ணா, அதனால தான் நாங்க ஜெயிக்கல. இந்த இந்த இது கூட லைக் வேண்டேக் என்ன சொன்னா, we were not able to communicate properly with the referee. இந்த மாதிரி வந்து he didn't seem open to communication. ஜெனரலா என்ன சொல்லுவாங்க, கேப்டன்ஸ் தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் பேச போகும்போது he didn't really seem responsive, he didn't really seem ready. And ஒரு few Fulham players also said the same thing அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அது சொல்லிட்டு ஆனா அதுக்கப்புறம் அவன் சொன்னா, பட் he is not the reason we drop points today. ரெஃபரியை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது, லைக் he is not why we drop points today அப்படின்னு. ஸோ விச் நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் பிடிச்சிருக்கு. லைக் அது டிப்ளமேட்டிக்கா ரெஃபரி அதை பண்ணா இல்ல ஃபுல்லம் நல்லா ஆடினானுங்க, ஃபுல்லம் நல்லா தான் ஆடினானுங்க இல்ல, பட் அதுக்காக வந்து நம்மளும் வந்து கேவலமா ஆடணுங்கிறத ஒத்துக்கணும். அது ஒத்துண்டு எஸ் கம் அவுட் அப்படிங்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பரவாயில்ல நல்லா பேசுறானே இப்போ அசிமா அப்படின்னு சொல்லி. போன வருஷம்லாம் வந்து கிரிப் பண்ணிட்டு இருப்பான், ரெஃப்ரி அதை பண்ணாங்க, ரெஃப்ரி இதை பண்ணாங்க. சி இந்த கேம் தான் ரெஃப்ரி பண்ணாங்க, ஓகே, பட் டிசர்வ்ட் ரெட் கார்டா? டிசர்வ்ட் ரெட் கார்டு. அதுல நம்ம எந்த தப்பும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கலாமா? எஸ், மேபி கொடுத்துருக்கலாம். பட் அது கொடுத்தனாலதான் நீங்க தோத்தீங்க அப்படின்னு கேட்டா இல்ல. யூ கிரியேட்டட் ஆம்பிள் அண்ட் இனஃப் சான்சஸ் டு வின் தி கேம். ஆமாமா, நீ அது நீ சான்ஸ் எடுக்கல. பேசிக்கலி தட் வாஸ் இட். நீ சான்ஸ் எடுக்கல அண்ட் ஒரே ஒரு சான்ஸ் தான் உங்களுக்கு கிடைச்சது, அவங்க கோல் போட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல. அது எப்படி? அது கரெக்ட். பட் அதான் ராபர்ட்சன் ரெட் கார்டுக்கு வருவோம். சொன்ன மாதிரி தேவையில்லாத ஃபவுல் அது. எனக்கு அது நான் உங்களுக்கு ஒரு ட்வீட் அம்ஸ், அந்த ட்வீட் படிங்க. நம்மளுக்கு ஒரு ட்வீட் அம்ஸ் இருந்தேன், இருங்க நான் அதான் எடுத்து வச்சிருக்கேன். எல்எஃப்சி லாரி அவரோட ட்வீட் அது. லாஸ்ட் 1 monthல Robertson gave away a penalty against Southampton, gave away a penalty against Madrid, was sat down by Saka, embarrassed by Pereira at the far post and got a red card. ஒரு மாசத்துல, ஒரே மந்த்ல இது எல்லாமே தலைவன் பண்ணிருக்கான். இல்ல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இல்ல அப்போ நம்ம என்ன சொல்றது, நீங்களே சொல்லுங்க. இது எல்லாமே ஒரே மேட்ச்ல இவன் பண்ணிருக்கான். இதுல பல பேர் வந்து ட்விட்டர்ல வந்து நீ வந்து ராபர்ட்சனை வந்து நீ இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நீ எல்லாம் ரியல் ஃபேனே கிடையாது அப்படி. அப்ப பாராட்டும் போது எதுக்கு வந்து பாராட்டுறீங்க? அதை பண்ணாது வேண்டியதுதானே. அதை மட்டும் பண்ண தெரியுது உனக்கு. ஆனா நீ வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு மட்டும் நீ வந்து வரக்கூடாது. ஈக்குவல் அமௌண்ட் எவ்வளவு பிரைஸ் பண்றியோ, தப்பா விளையாண்டா ஈக்குவல் அமௌண்ட். அது யாருமே உனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணல. அவன் என்ன சொல்றாங்க, யூ ஆர் டன். நீ இத்தனை வருஷம் நீ கொடுத்துட்ட லெவலுக்கு you are not a good enough left back anymore. Exactly. வந்து you may be good enough for mid table team, ஒரு வெஸ்ட் ஆம் ஒரு டீமுக்கு you may be good enough. நீ இத்தனை வருஷம் நீ கொடுத்துட்ட. அதனால இனிமேல் வந்து நான் ஃபேன்ஸா வந்து நான் கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது. அது எப்படி? அது கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாதுன்னா எது? அப்புறம் எதுக்கு ஃபேன்ஸ் நாங்க இருக்கோம்? அப்புறம் எதுக்கு வந்து ஸ்டேடியம் வாங்க, ஸ்டேடியம் சப்போர்ட் பண்ணுங்க, அது இதுன்னு பேசுறீங்க? யூ நீட் த ஃபேன்ஸ்னா யூ ஹேவ் டு டேக் கிரிட்டிசிசம் ஃப்ரம் த ஃபேன்ஸ். அவ்வளவுதான். வேற எதுவுமே வந்துட்டு நீ ஒரு பக்கத்துல ஐயோ நான் வந்து எதையுமே என்கிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு நீ சொல்லிட்டு, ஆனா வந்துட்டு நீ ஃபேன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா அது எப்படி நடக்கும்? அது கண்டிப்பா உனக்கு நடக்காது. அது அது இந்த டைம் எனக்கு வந்து he's just become slow. எனக்கு ஒரே விஷயம் என்ன, see you are not offering anything attack wise. ஏன்னா the manager doesn't want you to. நீ வந்து அட்டாக் உனக்கு பயங்கரமா இருந்துச்சு, அதனால நீ வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்த, ஃபைன். அப்போ உனக்கு உன்னோட டிஃபென்ஸ் வந்து நான் கண்டுக்கவே இல்லை, பிகாஸ் யூ ஆர் கிவிங் வே மோர் இன் அட்டாக். மெயின் ரீசனா அப்போ வந்து நம்ம பார்க்காதது கதை வச்சிருந்தோம், கரெக்டா? இப்போ உன்னுடைய அட்டாக்கிங் கான்ட்ரிபியூஷன் தேவையில்ல. இப்ப அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. டிஃபென்ஸ்லயே உன்னால எதுவும் பண்ண முடியல. அப்போ why do we need to have you in the team basically? அவ்வளவுதான், அவனோட எபிலிட்டி போயிருச்சு. அதுதான் இல்ல பியூட்டி. என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதே கேம்ல நம்ம வந்து இந்த நிறைய பேசியிருக்கோம் இவனை பத்தி. எப்போ ஃபுல்லம் ஆடினாலும் இந்த ஆண்டனி ராபின்சன் நம்ம கேம் முன்னாடி சொன்னமா இல்லையா? ஆண்டனி ராபின்சன் வந்து சாலாவை ஒண்ணுமே பண்ண விட மாட்டான்னு சொன்னமா இல்லையா? இல்ல ஒரே ஒரு வாட்டி தான் அவன் க்ளோஸ் டவுன் பண்ணல குயிக்கா. அதுதான் அவனுக்கு அசிஸ்டா போச்சு. கரெக்ட். அந்த கேம்லயே அந்த ஒரு வாட்டி. ஆமா, கேமுக்கு ஒரு வாட்டி இல்லனா எவ்ரி சிங்கிள் டைம் சாலாக்கு பால் கிடைக்கும் போது ராபின்சன் அங்க அப்படி ஒட்டின்னு நிப்பான். கரெக்ட். அது ஒரு தடவை கூட சாலானால ராபின்சனை தாண்ட முடியல. எனக்கு நான் சாலாக்கு அப்புறம் அதாவது சாலாவை வந்து நம்ம எதுவுமே பேசக்கூடாதான், ஏன்னா இத்தனை மேட்ச் இது வந்து பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அது சாலாக்கு நீங்க சொல்ற மாதிரி அப்புறம் வருவோம். நான் வந்து எதுக்கு சொல்ல வரேன், அவனோட எபிலிட்டி, ராபின்சனோட எபிலிட்டி அண்ட் ராபர்ட்சனோட எபிலிட்டி. நான் என்ன சொல்றேன், இந்த சம்மர்ல ராபர்ட்சன் அவுட், ராபின்சன் இன். என்னோட ராபின்சன் இன்டரே வெச்சுக்கோங்களேன், 28 ஆயி போச்சுங்க. அதனால we won't go for him.
அது சரி, அது இல்லன்னு சொல்லல. பட் 28 நாள் ஒரு 4 வருஷம் கொடுக்க முடியும்ல அவனால. 3-4 வருஷம் கொடுக்க ம் முடியும்ல. இப்ப இருக்கிற ராபர்ட்சனை விட இப்ப இருக்கிற ராபின்சன் மச் பெட்டர். டெக்னிக்கலி கண்டிப்பா அதுல எந்த வித சந்தேகமே கிடையாது. எனக்கு எனக்கு அதான் புரியல. நீ நீ வந்து இவ்வளவு நாளா நீங்க வந்து ராபர்ட்சனை பிரைஸ் பண்ணும்போது வந்து ஃபேன்ஸ் வந்து டேய் பிரைஸ் பண்ணது நிப்பாட்டுங்கடா அப்படின்னு யாரும் சொல்ல. சொல்லவே ஆனா இல்லை. இப்ப கிரிட்டிசைஸ் பண்ணும்போது மட்டும் சில ஃபேன் பேஸ் வந்துட்டு யூ கைஸ் ஆர் சோ சிக், யூ கைஸ் ஷுடன்ட் ஆமா. ஈவன் பி கிரிட்டிசைசிங் ராபர்ட்சன். டேய் அப்போ உண்மையான ஃபேன்ஸா இந்த மாதிரி கேஸ் லைட் பண்ற ஃபேன்ஸ்னால தானே நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். ஒரே பிஎல் ஒரே சிஎல் வச்சு நம்ம உட்காந்துருக்கோம். கேள்வி கேட்கணும்னா கேள்வி யாரும் கேட்டக்கூடாது. அப்படின்னா எதுக்குடா நீங்க வந்து ஃபேன்ஸா இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அதுதான். பட் அதான் ராபர்ட்சன் அவனோட ரெட் கார்டை பற்றி பேசியாச்சு. அண்டு ம் என்ன கேட்டால் ராபின்சனை உள்ளே தூக்கின்னு வந்துருங்க, ராபர்ட்சனை வெளில வெளில தூக்கி போட்டுருங்க. It's ஃபுல் just அண்ட் ஒரு ஸ்வாப் we டீல் have to பேசிக்கலாம். we have to become ruthless once again. I think that இல்ல is அதுதான் missing. மைக்கேல் எட்வர்ட்ஸ் வந்து இந்த கேமை பார்த்துட்டு ராபர்ட்சன் ஷுட் பி அவர் லெஃப்ட் பேக்னா மைக்கேல் எட்வர்ட்ஸ் முதல்ல வெளில போக சொல்லணும். கரெக்ட். கிளம்புனீங்க கிளம்புனீங்க. ஆமா. பட் அது ஒன்று. அப்புறம் இன்னொரு சைடு இன்னொரு ஃபுல் பேக் ஒருத்தர் தான். ம் அவன் ரியல் மெட்ரிட் போனால் நல்லா இருக்கும் போல இருக்கு இனிமே. உண்மையா சொல்றாங்க. எனக்கு வந்து எல்லாரும் கேள்வி வைக்கிற விஷயம் அது ஒருத்தர் வந்து ட்வீட் செம்மையா போட்டிருந்தாரு. நீ உன்னுடைய கிராசிங் அபிலிட்டியோ உன்னுடைய கேம் பிளேவோ தப்பா இருந்தா நாங்க கேள்வி கேட்க நாங்க இந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாத நாங்க விட்டுறோம். நீ 10 கிராஸ் போட்டா அதுல 9 கிராஸ் கேவலமா போச்சு, உன்னோட அட்டாக்கிங் அபிலிட்டி ஒர்க் ஆகல அப்படின்னா ஃபைன், நாங்க வந்து உன்னை கேள்வி கேட்க மாட்டோம், கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம். 10 பேர் இருக்கிற டீம்ல நீ வைஸ் கேப்டனா இருந்துகிட்டு உன்னால ஓடவே முடியாது, ஒரு ஷிஃப்டே பண்ண முடியாதுன்னா நீ எதுக்கு விளையாடுற? அது சரி. as simple as that. உனக்கு வந்து இதுல விருப்பம் கிடையாது. 10 பேர் நீ வந்து இதுல கேப்டன்சி வெங்காயத்தை வர கேக்குறான். இப்ப இவனும் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் மாதிரி ஆக மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அது சரி. ஆமா கரெக்ட். அங்க அங்க எதுக்கு நம்ம ப்ரூனோவை திட்டுறோம்? எதுதான் திட்டுறோம்? அந்த நாய் எல்லாருமே வந்து என்ன சொல்றது, கேப்டன்சி மாதிரி ப்ரூனோ தெரியல. வந்து ஆமா இல்ல ஆமா எல்லாருமே என்ன சொல்றது, ப்ரூனோ டேலண்டட் பிளேயரு, பட் ஆனா அவனோட ஆட்டிடியூட் சரியில்லை ஒரு ஆ கேப்டனுக்கு. ம் அப்ப என்ன டேஷுக்கு நீ கேப்டன்சி கேட்கற? உனக்கு எது கேப்டன் ஆக்கணும்? இந்த மாதிரி கேம்ஸ்ல வந்து நீ டீமை வந்து புல் பண்ணி வேண்டைக்கு தங்களுடைய இதெல்லாம் சப்போர்ட் ஏத்துற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி நீ பண்ணும். உன்னை அப்படி பார்த்தா தான் உன்னை கேப்டன் ஆக்க முடியும். நீ சும்மா அந்த ஊர்ல ஊர்ல இருந்து வந்து பிளேயர் ஆயிட்டங்கிறதுக்குலாம் உன்னை கேப்டன் ஆக்க முடியுமா? ஆமா அந்த மாதிரி தான் இப்ப அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் வந்து இது பண்ணிட்டேன், நீ வேஜ் கேட்கறியா வேஜ் கேளு, இந்த கேப்டன்சி எல்லாம் கேட்காத, முதல்ல கேப்டனா இருக்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணி காட்டு, அதுக்கப்புறம் நீ போய் கேப்டன் இருக்கிறதெல்லாம் வந்து கேட்கலாம். உடனே வந்துடுறான் ஐயோ நான் வந்து அது ஆகணும், நான் வந்து இதுவா இருக்கணும் அப்படின்னு. டே முதல்ல நீ இருக்கிற பட்சத்துல நீ முதல்ல ஒழுங்கா காட்டுறா, அதையவே பண்றது இல்ல. அதுக்குள்ள வந்துட வேண்டிய அதெல்லாம் ஆகணும் இதாகணும், நான் வந்து இதை எதிர்பார்க்கறேன் அதை நான் சொல்றேன்ல. யாரோ ஒரு பீட் கூட போட்டிருந்தாங்க, ஐ ஃபீல் பிராட்லி சூட்ஸ் ஸ்லாட் சிஸ்டம் மோர் தேன் ட்ரெண்ட் அப்படின்னு. ஏன்னா ட்ரெண்டோட அட்டாக் இப்ப நம்ம அவ்வளவா யூஸ் பண்றது இல்ல. ஆமா அவனோட அவுட்புட் நம்ம எங்க அவ்வளவா இப்ப யூஸ் பண்றோம் அட்டாக்ல? ஆமா கிடையாது இல்ல. மேபி ஒரு 2 கிராஸ வந்து போறதுல வந்து ஒரு ப்ரீ அசிஸ்டுக்கு யூஸ் பண்றோம். அவனுடைய டைரக்ட் அசிஸ்ட் இப்ப நம்ம யூஸ் பண்றது இல்ல. அவனோட டைரக்ட் ஃப்ரீ கிக்ஸ்ல அவன் இப்ப கோல் போடுறது இல்ல. அவன் டைரக்டா எட்ஜ் ஆஃப் தி பெனல்டி பாக்ஸ்ல போய் ஷூட் பண்றது இல்ல. அந்த பொசிஷன்ஸ்ல அவனை கொண்டு போய் நிப்பாட்டுறதே கிடையாது. ஆமா அவனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இப்ப மோர் ஆஃப் டிஃபென்சிவ் கான்ட்ரிபியூஷன் தான் கேட்கறோம். ஆமா உன்னை இவனையத்தான் நம்ம பாராட்டி இருக்கோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி பரவாயில்லடா சூப்பர் டிஃபெண்டிங் பண்றான்னு பாராட்டும் போது, இன்னைக்கு உன் டெக்னிக்கல் அபிலிட்டி எல்லாம் விடு, உன்னால ஏன் ஒரு 100% டீமுக்காக கொடுக்க முடியாது? ஏதாவது இன்ஜரியா என்னன்னு எனக்கு தெரியல. சப்பசாக் கொடுக்கறது இல்ல இல்ல சொல்றேன், ம் தெரியல அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். ஒரு வாரமா ஒண்ணுமே பண்ணலைங்க. போன புதன்கிழமை விளையாண்டது, ஆமா ஆமா வீக்கெண்டு கேம் ஆடல. அப்புறம் ஏன் உன்னால வந்து நடுவில் ஜிரோனா ஆடணுமா? ஜிரோனா ஆடணும். அதுதான் ஜிரோனா ஆடணும். ஓகே, அது வந்து சாம்பியன்ஸ் லீக் கேமு, அது வந்து பெருசா நம்ம வந்து பெருசா ஒரு 4-0 போய் ஜிரோனா தோக்கடிக்கலாம் கிடையாது. ஒரு பாப்பா வேற லெவல்ரா, அப்படியே ஸ்பிளெண்டிட் பெர்ஃபார்மன்ஸ், பா டயர் ஐட்டம்டா, கோல் எல்லாம் பார்த்துலாம் பண்ணல. கரெக்டா போட்டது ஒத்த கோல், அதுவும் பெனல்ட்டியில. ஆமா அப்படி இருந்துகிட்டு உன்னால வந்து ஹோம் கேம் அவே கூட இல்ல. ஆமா இது வந்து எவ்வளவு முக்கியம். போன வீக் தான் மிட் வீக்ல பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணிருக்கோம்னு தெரியும் நியூகாசல் கூட. ஆமா அதுலயும் உன்னோட சின்ன எரரும் இருக்கு. நீ வந்து அந்த ஷேரை வந்து பின்னாடி பேக் போஸ்ட்ல ஓட விடலினா, எஸ் மேபி நீ கோல் கீப்பர் பிடிப்பாங்கிறதுக்காக நீ விடல. ஆனா நீ விட்ட, நினைச்சிருந்தா நீ கோல் கீப்பர் இது பண்றதுக்கு பதிலா நீயே போய் நின்றுக்கலாம். ஆமா ஆனா நீ பண்ணல. உன்னால இங்க வந்துட்டு உன்னால ஒரு ஃபுல் 90 மினிட்ஸ் கூட அது எப்ப 65 மினிட்ஸ்ல எடுத்து தருவீங்களா? நீ ஓடவும் கிடையாது, டிஃபெண்டர் பிடிக்கிறதும் கிடையாது. அலெக்ஸ் இவோபி வந்து உன்னை பீட் பண்றான்.
வேற எவனாச்சும் பீட் பண்ணியிருந்தா கூட நான் ஒத்துருப்பேன். ஆலெக்ஸ் இவோபி ஆஃப் ஆல் பீப்புள், அவன் ஆர்சனல்ல இருந்து ரிட்டையர் ஆகியே 10 வருஷம் ஆச்சு. ஆமா ஃபுல்லம்ல போய் ஓல்டேஜ் கேட்டகரியில ஆடிட்டு இருக்கான். உன்னால அவனா கூட பீட் பண்ணி உன்னால பால வாங்க முடியல, அவனை ஸ்டாப் பண்ண முடியலன்னா உன்னோட கான்ட்ரிபியூஷன் இந்த டீமுக்கு என்ன டேஷுக்கு நீ கேப்டன்சி கேக்குற? அது சரி. ம். ஆமா இவருங்க ட்வீட் பண்ணி அது மேட்ச்ல இருந்தவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு மேட்ச்ல பார்க்கும்போது வந்துட்டு செம்ம சும்மா நடந்துகிட்டு இருந்தான், உங்களுக்கு டெலிவிஷன்லயே அப்படிதான் தெரிஞ்சுது அப்படின்னு. எல்லாரும் ரிப்ளைல எங்களுக்கு அப்படிதான் தெரிஞ்சது, எங்களுக்கு அப்படிதான் தெரிஞ்சதுன்னு போட்டிருந்தாங்க. ஆமா இல்ல ட்ரெண்ட் வந்து இந்த கேம் ரொம்ப ரொம்ப லேசி, அதாவது சோம்பேறித்தனம், வேற எதுவும் இல்ல. ஒரு ஒரு நீ சொன்ன மாதிரி அதான் ஒரு கமிட்மெண்ட்டே இல்லை. டேய் ஒரு 10 பேரோட ஆடுறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இந்த கேம்ல ஆடணும், எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் போடணும், அது ஒன்றும் இல்லை. எனக்கு அதுதான் எனக்கு வந்து டேய் உன்னோட ஆன் த பால் அப்டேட்ல நாங்க கொஸ்டின் பண்ணல, இந்த கேம்ல நான் கேட்கல, நீ பண்ணலையா சரி ஓகே ஃபைன் அதை விட்டுறோம். உன்னால கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு நீ என்ன நோட்டிட்டு இருக்கிற? ஆமா அதுதான் எனக்கு பிடிக்கல. கரெக்ட். ஐ திங்க் இந்த மேட்சுக்கு அஃபிஷியல் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து கிராவன்பர்ச்சுக்கு தான் போச்சு. நான் ஐ தாட் he played well, ஆனா மேன் ஆஃப் த மேட்ச் அளவுக்கு ஆடினானான்னு எனக்கு தெரியல. அவன் எப்போதுமே he has played well. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து he was the center back அப்போ. ஆமாமா இல்ல he played in a very uncomfortable position, அதெல்லாம் இல்ல. he played well, அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. மேன் ஆஃப் த மேட்ச் ஆடுற அளவுக்கு இல்ல. நாம கிராவன்பர்ச்ச தப்பா சொல்லல. நான் வந்து ஐ ஃபீல் லைக் வந்து ஃபுல்லம் பிளேயர்ல எவனாச்சும் ஒருத்தன் they deserve man of the match more, I feel. அந்த மாதிரி நான் சொல்றேன். நம்ம டீம் அப்படி பார்த்தா வந்து if we have won the game we would have said Gravenberch is the man of the match. அப்படி கேட்டா அது ஓகே, வின் பண்ணிட்டோம்ல. அதுதான் அப்ப ஃபைன் மார்ஜின்ல அது அந்த ஒரே ஒரு சான்ஸ் நம்ம ஏதோ ஃபினிஷ் பண்ணியிருந்தோம்னா வின் பண்ணியிருந்தா கிராவன்பர்க் மேன் ஆஃப் த மேட்ச்ங்கும் போது மார்ஜின்ஸ் தானே எப்போதுமே. அப்போ கிராவன்பர்க் எந்த தப்புமே தரலையே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா he played as a makeshift center back. செகண்ட் ஹாஃப்ல அப்போ ஐ ஃபீல் he deserved the gameங்க. ஏன்னா எங்க கூப்பிட்டாலும் அவன் பண்ணான் இந்த மேட்ச்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 10 men போனதுக்கு அப்புறம் வந்து எவ்ரி மேனேஜர் ஐடியலி would have brought in some other center back or someone else in the defensive side to play for it. அதெல்லாம் எதுவுமே நம்ம மேனேஜர் பண்ணாம he trusted Gravenberch to go behind and play as the defensive player. ஆமா ஆமா அப்படி இருந்தும் வந்து he came out on top அந்த இதுல. மறுபடியும் அந்த ஈக்குவலைசர் கோல் போட்ட உடனே he came back and he said சரி திருப்பி போய் அட்டாக்கிங்ல ஆடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதுக்கு அனுப்பிச்சு விட்டான். அதையே அவனே பண்ணான். 2-3 தடவை அவனே பால் எடுத்து ஓடினான். ஐ ஃபீல் he was the clear difference maker நம்மளோட கேம்ல. நல்லாதாங்க ஆடினா, இல்லன்னுலாம் சொல்லவே இல்ல. பட் ஐ ஃபீல் he was let down by other people. சொன்ன மாதிரி ராபர்ட்சன், ட்ரெண்ட், வேன் டைக், he was let down by other people. அதெல்லாம் இல்லன்னு சொல்ல. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இல்ல ஃபைன் மார்ஜின்ஸ் தான். என்ன கேட்டா I would have given it to one of the Fulham players, but okay, I mean நம்ம டீமுக்கு கொடுக்கணும்னா probably Gravenberch தான். ஒன் ஆஃப் த Fulham பிளேயர்ஸ்னா யாருங்க? Fulham didn't do much இந்த கேமுங்க. நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து Fulham ஓகே ஒரு கோல் போட்டாங்க, 10 men போனோமே, அதுக்கப்புறம் அவங்க என்ன கிரியேட் பண்ணாங்க? பால் நம்மள்ட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப ஒண்ணும் பண்ணல. பட் I thought Iwobi was very good. அந்த சைடு அது ஏன்னா Trent was equally bad அப்படின்னு சொல்லு. Iwobi has to take advantage. இல்ல அவனும் கேவலமா ஆடி இருந்தானா? இல்ல I thought Iwobi was very good. அப்புறம் ஆண்டனி ராபின்சன் அந்த ஒரு இது தவிர வந்து he was solid as usual, but he was very very solid அந்த கேம்ல. சோ இவங்க ரெண்டு பேர்ல யாருக்காச்சும் கொடுத்திருக்கலாம். But I mean it's draws, அதனால எந்த பக்கம் இல்ல. I think Anthony Robinson வந்து he had a fair show, 2 assists, he kept Salah very quiet. ஆமா. So அதனால வந்து yes I agree, Anthony Robinson வந்து he should have been an equal shout for the man of the match, but yeah obviously you can give it to only one player and இவன் வந்து very unconventional positionsல ஆடுனனால they gave it to him probably. Maybe இருக்கலாம். So half time 1-0 போனோம். அப்புறம் ஸ்லாட் வந்து என்ன பண்ணாரு செகண்ட் ஹாஃப்ல? going to back அந்த இன்கேம் மேனேஜ்மென்ட் அதாங்க, அந்த இன்கேம் மேனேஜ்மென்ட் வந்து வெரி வெரி கமெண்டபிள். ஏன்னா நான் இப்ப சொல்லியிருந்தேன்ல, எனி அதர் மேனேஜர் ஒரு டிஃபெண்டர் போயிட்டானா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் திங் வேற எவனோ ஒரு அட்டாக் பிளேயர் தூக்கி டிஃபென்ஸ் கொண்டு வரதான். அதுதான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாருமே பண்ணுவாங்க. அவன் ஸ்ட்ரீட்டா போய் அவங்க டக்கு 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 4 பேர் உட்காந்து பேசி நீ கிராவன்பர்ச் தூக்கி சென்டர் பேக்கா போடு, லெஃப்ட் ஜோ கோமஸ் லெஃப்ட் சென்டர் பேக், வேன் டைக் ரைட் சென்டர் பேக், கிராவன்பர்ச் நீ சென்டர்ல ஆடுற, 3 at the back போயிட்டு 3-4-1-2 போயிட்டோம். ஆமா சாரி 3-4-2-2-1 என்னமோ அந்த ஃபார்மேஷன் நம்ம போயிட்டோம். 3-4-2 அந்த மாதிரி போயிட்டு சாலாவை சென்டர்ல தூக்கி ஆடு அப்படின்னு சொல்லி சாலாவை தூக்கி சென்டர்ல போட்டான்.
இட் வாஸ் வெரி நைஸ் டு see someone being proactive. இதுல நம்ம ஏற்கனவே 1-0 டவுன்ல தான் இருக்கோம். ஆமா எதுவுமே இது பண்ற மாதிரி தெரியல. ஆனா கேம் கிளியரா சொன்ன ஸ்லாட் மேன் வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேம் ஸ்டேட்டு. இதுவே நான் வந்து 1-0 லீட்ல இருந்து 10 men டவுன் போயிருந்தேன்னா ஐ வுட் ஹவ் தாட் ஆஃப் மேக்கிங் அ டிஃபென்சிவ் சப்ஸ்டியூஷன். ஆமா நாங்க ஏற்கனவே 1-0 டவுன்ல இருக்கோம். எனக்கு இது தோக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் வந்து திருப்பி டிஃபென்சிவ் பிளேயர் உள்ள கொண்டு வர போறல எனக்கு என்ன லாபம் வர போகுது? இல்ல இன்னொரு இது என்னன்னா 1-0 டவுன் போனது மட்டும் இல்லாம யூ ஹேவ் அ ரெட் கார்டு அட் 17 minutes, அதாவது 73 நிமிஷம் இன்னும் இருக்கு ஆடுறதுக்கு. 73 நிமிஷமும் என்ன டிஃபென்சிவ் பிளேயர் வச்சு பஸ்ஸை பார்க் பண்ணி ஆட முடியும்? எஸ்பெஷலி when you are 1-0 டவுன். கரெக்ட். 1-0 அப்பல இருந்தாலே அது மாதிரி பண்ணக்கூடாது 70 minutes வச்சுக்கிட்டு. ஸோ அதனால வந்து லைக் ஐ ஃபீல் லைக் இட் வாஸ் அ வெரி காமன் சென்ஸ் இது. பட் ஆர்னெட் ஸ்லாட் வந்து எங்கிட்ட இன்ஸ்பிரேஷன் எடுத்து 3 ஆடினார். எடுத்திருப்பாரு தெரியும். அதாவது நான் நடக்கும் போதே இந்த டயலாக் உங்கள்ட்ட இருந்து வரும்னு நான் எதிர்பார்த்தேன். நான் அதுல எனக்கு எந்த வித சந்தேகமே கிடையாது. சோ அது வந்து இட் வாஸ் வெரி கமெண்டபிள். அந்த ஈக்குவலைசர் போட்ட உடனே வி அகைன் ட்ரெண்ட் தூக்கிட்டு திருப்பி பேக் ஃபோர் போயிட்டு குவான்சா ரைட் பேக்கப் போட்டு திருப்பி நம்மளோட யூசுவல் சிஸ்டமே ஆடலாம்னு சொல்லிட்டு ஆடினாப்ல. அண்ட் முக்கியமா ஒரு 70 minutesல வந்து 2-1 டவுன் போயிட்டோம்ல. 2-1 டவுன் போனதுக்கு அப்புறம் செம்ம கேம்பிள். ஆமா எல்லாரும் வேற யாரும் வந்தா அதுக்கப்புறம் 5 அட்டாக் மொத்தம் 5 அட்டாக்கர் இருந்தாங்க ஃபீல்டுல. கரெக்ட். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, எனக்கு கோல் வேணும். நம்ம விட்டா பரவாயில்ல பாத்துக்கலாம், ஆனா எனக்கு கோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் 3 1 இன் மிட்ஃபீல்ட் 3-1-4 அப்புறம் ஒரு 5 பேர் சுத்தி ஆடுனானுங்க. மிட்ஃபீல்ட்ல அப்பப்போ எவனாச்சும் டிராப் பண்ணுவான் அப்படி. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இது வந்து அவன் ஃபுல் கேம்பிள் எடுத்துட்டு ஓகே நம்ம வந்து வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற பட்சத்துல அவன் போயிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே ஏற்கனவே டவுன்ல தான் இருக்கும், டிராப் பண்ணுவோம் இல்லைன்னா ஜெயிப்போம், இதுக்கு மேல நம்ம தோக்கறதுக்கு என்ன இருக்கு, தோத்திருத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு வந்து ஜோட்டா, நுன்யஸ், டியாஸ் அண்ட் சாலா 4 பேருமே இருந்தாங்க. எலியட் வேற அதுக்கப்புறம் எலியட் வேற அதுல. சோ அவனுங்க வந்து ஒரு ஃப்ரீ கேம் ஆடினானுங்க அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த திஸ் ஃப்ரம் ஸ்லாட் இஸ் ரியலி நைஸ். அதுவும் சொல்லணும் நம்ம அந்த ஆன்ஃபீல்ட் கிரவுட் வந்து they got behind. நான் இதுல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் காமெண்ட்ரி. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி லிவர்பூல் have missed நார்மலி இல்ல, அவங்க என்ன சொன்னாங்க, நார்மலி வந்து இந்த கிரவுட் வந்து 12th மேனும் போய் இன்னைக்கு வந்து லிவர்பூல்ஸ் கிரவுட் has been the 11th man. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவன் அந்த 5 அட்டாக்கர் வந்த அப்புறம் கிரவுட் காட் இன்டு தி கேம் ஃபுல்லா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சரி என்னதான் நடக்கட்டும் போறானுங்க, டிரா காட்சி போறானுங்க இவனுங்க அப்படின்னு. which is good to watch. அதாவது வந்து as a fan வந்து it is good to watch அந்த மாதிரி ஆடு. It was really niceங்க. ஓவரால் இந்த கேமே வந்து especially with what Slot did, I was really impressed. பைவுல பாவ எல்லோ கார்டு அவனே வந்து சொன்னாப்ல, கேம் முடிச்சுட்டு நான் பல இடத்துல எல்லோ கார்டு வாங்கியிருக்கணும், இந்த ஒரு இடத்துல நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாப்ல. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு வேற டச் லைன் பேன் அடுத்த கேரபாவ் கப் கேமுக்கு. சோ 5 எல்லோ பிளான் பண்ணி நாங்க வாங்குனதுதான். கேரபாவ் கப்ல நாங்க இருந்துக்கிறோம், அடுத்து டாட்னம் கேம்ல மாட்டிட கூடாதுங்கிறதுக்காக நாங்க பிளான் பண்ணி வாங்கின எல்லோ கார்டு. கரெக்ட் எல்லாம் லாங் டர்ம் திங்கிங். கரெக்ட். பட் இது இப்போ அந்த இதுவும் ஆர்னே சேஸ் கூட பேச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்மள அந்த நிலைமையில சுத்திட்டு இருக்கோம், நம்ம எப்ப வேணாலும் பேன் ஆகலாங்கிற நிலைமையில சுத்திட்டு இருக்கோம் நம்ம. அதான் கேக்குறேன். எனக்கெல்லாம் மேட்ச் எனக்கு வார்னிங் கொடுக்கறான்னு ரெஃப்ரி. அதான் அத நாம கண்டுகிட்டா தானே. ஆமா ஒரு வாட்டி எனக்கு அபிஷியலா வந்துருச்சு, அதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா அப்படி டோன் மேல் இடத்துல இருந்து வந்துருச்சு, இனிமேல் நாங்க பார்த்தாகணும். ஆமா பட் இல்ல அப்புறம் வந்து இது அவரோட ஒன் ஆஃப் ஹிஸ் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஜெரல் குவான்சா. ஐயோ ஐ அம் நான் சொல்லட்டுமா, he is not, ரொம்ப ஆப்வியஸ் பாயிண்ட் கமெண்ட்ஸ்லயே சொல்லுவீங்க, பட் அவர் வந்து ஒரு டைட்டில் கண்டென்ட் டீமுக்கு 4th சாய்ஸ் சென்டர் பேக் கிடையாது. என்ன கேட்டா இல்ல நான் இந்த அளவுக்கு கூட போவேன், ஒரு பிரீமியர் லீக் டீமுக்கு he will not even be a first or second choice சென்டர் பேக். நான் வந்து சொல்றது ஒரு ரெலிகேஷன் டீமுக்கு கூட, இப்ஸ்விட்சுக்கு கூட இவன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவானாங்கிறது ரொம்ப டவுட். மேபி நான் அந்த அளவுக்கு போவேன்னு எனக்கு தெரியல. இல்ல நான் ஐ திங்க் இஸ் a championship level சென்டர் பேக்குங்க. மேபி with what he is right now நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட். எனக்கு ஏன்னா இப்போ he is the 4th choice இல்ல நமக்கு. கரெக்ட். with where he is right now சென்டர் பேக் I think is இதெல்லாமே வந்து ஃபுட்பாலிங்லயே இல்லங்க. I think that's the problem. He is not, என்ன சொல்றது, அவனோட மைண்ட் வந்து இப்ப ஃபுட்பால் இருக்கிற மாதிரியே தெரியல. நான் ஈவன் ஆன் தி ஃபீல்ட் எபிலிட்டி பார்த்தா கூட, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் 3 சென்டர் பேக்ஸ் எடுத்துக்கோங்க, வான் டைக், கொனாட்டே, ஜோ கோமெஸ். அங்க இருக்கிற லெவல்ல இருந்து குவான்சாக்கு இருக்கிற லெவல் டிராப் ஆஃப் பாருங்க எவ்வளவு பெருசு. ஐ திங்க் என்னோட ஒப்பீனியன்ல ஈவன் ஃபுட்பாலிங் வைஸ் பாத்தீங்கன்னா கூட குவான்சா இஸ் நாட் அ பிரீமியர் லீக் ஃபுட்பாலர் இப்போ.
இஸ் அ சாம்பியன்ஷிப் ஃபுட்பாலர் கேட்டா. ஒரு 50-49 மேபி 51-49 அப்படிங்கிற மாதிரி மேபி யூ ஸ்டாண்ட் லைக் 6-70-30 மாதிரி நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கீங்களானவோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபார் நவ் நோ கான்ஃபிடன்ஸ், அப்சல்யூட்லி ஜீரோ கான்ஃபிடன்ஸ். அந்த ஒரு ஹெட்டர் சம்பந்தம் இல்லாம ஒரு கார்னர் கொடுப்பான், நாங்க வீட்டுல இருந்து கத்துவேன், டேய் இது மட்டும் கோல் போச்சு உனக்கு கொலை பண்ண போறான்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு போய் இங்க உட்காந்துட்டு சம்பந்தம் இல்லாம அது அவனே வந்து தலையை ஆட்டுவான், ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து தலையாட்டுவான். ஆமா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா டிஃபெண்டிங் பண்றான். அது அவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அதாவது நீ அது கூட நெக்ஸ்ட் அங்கதான் பாஸ் போகுதுன்னு உனக்கு தெரியும். அதுக்கு மேல எனக்கு அதுதான் புரியல, அங்கதான் பாஸ் போகுதுன்னு உனக்கு தெரியும், அப்போ நீ ஐடியால முன்னாடி போயிருந்தீங்கன்னா நீ பால் இன்டர்செப்ட் பண்ணிருப்ப. ஆமா, எனக்கு அதுதான் வந்து தெரியும் பாஸ் அங்கதான் போகுதுன்னு. எனக்கு இந்த at this point in time either he should be just banned away from the main team and go get your confidence back playing for under 21s, இல்ல he's too good for under 21s. இப்போ under 21லாம் உனக்கு பிரயோஜனமே இல்ல. he needs first team football. பேசாம அவன் ஒரு என்ன, நமக்கு இன்னொரு சென்டர் பேக் இல்ல, இன்னொரு சென்டர் பேக் இருந்திருந்தா இவனை முதல்ல சாம்பியன்ஷிப் டீமுக்கு போய் லோன்ல அனுப்பிச்சு ஒரு அரை சீசன் ஆடு, ஒரு சீசன் ஆடு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நீ எங்க இருக்க. I think that's where we need to be at this point of time. எனக்கு நீ சொன்ன மாதிரி under 21ஸ்ல இஸ் டூ குட். எனக்கு அங்க போய் அவனை டெஸ்ட் பண்ற அளவுக்குல ஒண்ணும் நடக்காது, ஒண்ணும் நடக்க போறது இல்ல. அதனால வந்து at this point in time வந்து I don't really feel why we should keep him. நீங்க சொன்ன மாதிரி அந்த மேட்டிப் மாதிரி இப்போ ஒரு பிளேயர் இருந்திருந்தானா அவனை நம்ம யூஸே பண்ணிருக்க மாட்டோம். ஆமா, மேட்டிப் எங்க ஒரு நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ராக்னார் கிளவான்னு ஒருத்தன் இருப்பான், அவன் கூட பரவாயில்லைங்கிற ஃபோர்த் சாய்ஸுக்கு அவன் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் இருந்தா போறோம், அவ்வளவுதான் நான் கேட்கறேன். எனிவே குவான்சா அது வேண்டாம். பட் நம்ம வந்து இது வரைக்கும் டிஃபென்ஸ் இதெல்லாம் பத்தி பேசிட்டோம். இந்த ஃப்ரண்ட் லைன் என்ன நினைக்கிறீங்க? சாலா வந்து ஒரு அசிஸ்ட், கேக்போ ஒரு கோலு, அப்புறம் ஜோட்டா ஒரு கோலு. எல்லாரையும் ஒரு குரூப்பாவே எடுத்து பேசுவோம். டியாஸ், சாலா, ஜோட்டா, நுனியஸ் எல்லாரும் என்ன நினைச்சீங்க ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்? அப்புறம் ஏதாவது இண்டிவிஜுவலா ஏதானு இருக்கா சொல்றதுக்கு? இண்டிவிஜுவலா வந்து ஆர் அட்டாக் கலெக்டிவ்லி வந்து பெருசா இதான மாதிரி எனக்கு தெரியல, என்ன சொல்றது, ஃபிளரிஷ் ஆன மாதிரி தெரியல இந்த கேம்ல. கலெக்டிவ்லி வி டிடன்ட் டூ மச் இன் டர்ம்ஸ் ஆஃப், பட் அந்த கிரெடிட் வந்து நம்ம ஃபுல்லமுக்கு கொடுக்கணும். ஆமாமா, தேவர் ரியலி குட், அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். தே பிளேட் டு தேர் ஸ்ட்ரென்த்ஸ், they did what they wanted to do and then they came away with the draw. They actually are really good. எனக்கு வந்து அந்த நல்ல வேலை ட்ரெண்ட் வெளியெடுத்தான், ஐயோ அடாமா வேற உள்ள வருவானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நல்ல வேலை ட்ரையரோ கடைசியில உள்ள கொண்டு தான், அது ஒரு ஷாட் எடுத்து அது ஆலிசன் சேவ். ஆமா ஆமா கரெக்ட். கடைசியில நான் வந்து ரீபவுண்டும் வேற எவன்டையும் போல நான் நினைச்சேன் இந்த அளவுக்கு மோசமா லக் இருந்துச்சுன்னா அந்த ரீபவுண்ட் வேற எவ்வளவுக்கோ போய் விழுந்து அவ கோல் போட்டிருப்பாண்டா அப்படின்னு. அந்த ரீபவுண்ட் வேற எங்கேயோ வெளியே போயிருச்சு. அதனால வந்துட்டு எனக்கு அந்த இதுல வந்து எனக்கு சந்தோஷமா இருந்த ஒரு விஷயம் அதான். பட் ஃபுல்லம் வந்து they came with the plan, they executed the plan, they took all their chances and fine, they went away with the point. That's what they wanted to go for. They actually went for the win கூட sometimes. அந்த 11 மினிட்ல வந்து அந்த பிரேக்லயே செமையா யூஸ் பண்ணாங்க. இல்ல they went for a win, but ஆனா அவங்க they'll be happy with the point. ஹலோ. ஆமா ஆமா. இல்ல சொல்லுங்க, டியாஸ், சாலா யாரோட ஆரம்பிக்கலாம்? இல்ல ஃபர்ஸ்ட் நான் டியாஸ் பத்தி பேசிடுறேன். நான் வந்து ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தேன். 3 full years he's been with us, 27 goals and 10 assists. 3 full years he's been here. That's nothing. அவனுக்கும் நம்ம போன வாரம் வந்து நுனியஸ் அவ்வளவு ஸ்லாண்டர் பண்ணோம். உனக்கு வந்துட்டு அப்ப டியாஸ் வந்து ஒரு 20 மில்லியன் தான் கம்மி நுனியஸை கம்பேர் பண்ணும்போது. he is at 27 goals and 10 assists 3 seasons, all tournaments combined. எனக்கு அந்த ஒரு இடத்துல வந்து உதப்பான், சாலா ஃப்ரீயா நிப்பாங்க. இவன் எப்ப ட்ரிபிள் பண்ணாலும் மேல கண்ண மண்டைய தூக்கி பாக்குறதே கிடையாது. ட்ரிபிள் பண்ணும்போது கீழே பார்த்துக்கிட்டே நொட்டணுமாமா இவருக்கு 10 பேரை தாண்டி. அப்படியாச்சும் போவான பார்த்தா அதையும் பண்ண மாட்டான். அங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பான். போய் ஒரு ஷார்ட் ஒரே ஒரு மாசம் பண்ணான். ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு 4 கோலா போட்டான், அவ்வளவுதான். கிடையாது. கேக்போ கூட கோலா போடுறான்.
ஒன்னும் கிடையாது. சும்மா ட்ரிக்ஸ் பண்ண வேண்டியது, அங்க போய் நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியது, ஒரு மேனை டேக் ஆன் பண்ணி பீட் பண்றது கிடையாது, ஒழுங்கா கிராஸ் போடுறது கிடையாது, உள்ள வந்து ஷிஃப்ட் பண்ணனா கோல் அடிக்கிறது கிடையாது. கோல் அடிக்கிறதோட பிரச்சனை இல்லை, ஆன் டார்கெட் அடி முதல்ல, அதுவே கிடையாது. நுண்ணியத்தை எந்த அளவுக்கு பேசுறோமோ அந்த அளவுக்கு இவனையும் பேசணும். ஒரு அவுட்புட்டும் கிடையாது இவன்ட்ட. இதுல reports are coming out of Colombia saying he is very unhappy with his wages. நீ வாங்குற வேஜுக்கு இதுவே அதிகம், நீ போடுற அவுட்புட்டுக்கு இதுவே உனக்கு அதிகமான காசு. இந்த வேஜ் இதெல்லாம் நீ வந்து பேசாத. நீ என்ன பண்ற, உனக்கு வேஜ் அதிகமா இருக்கு. 3 வருஷத்துல 30 கோல், ஒரு சீசனுக்கு 10 கோல் போட்டிருக்கு. நீ 10 அசிஸ்ட் எத்தனா கூட இப்ப 40/3 எவ்வளவு, 13 GA பெர் சீசன். நுண்ணியஸ் போன வருஷம் மட்டுமே 29 GA. அதுக்கே நம்ம கேவலமா அவனை பேசுறோம். நீ வாங்கின 13 GAக்கு உனக்கு இதோட கேவலமா பேசணும். இந்த வேஜ் 10ல வெங்காய 10ல வந்து நிக்காது. நீ பண்ற ஒரே உருப்படியான விஷயம் அந்த டான்ஸ் செலிப்ரேஷன் மட்டும்தான். அதுக்காக தான் உனக்கு டீம்ல வச்சிருக்கோம். ஷர்ட் அன்வீல் பண்றதுக்கு, பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு போய் பிரைஸ் கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு போய் பிரசன்ட் கொடுக்கறதுக்கு, இதுக்கு தான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறோம். வாங்கிட்டு புதுசா வாங்கிருக்கிற சட்டைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு, பேஸ்புக் போஸ்ட்டுக்கு மட்டும் தான் உன்னை யூஸ் பண்றது வரைக்கும். உனக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஒழுங்கா வேற வீடியோக்கு உனக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த லட்சணத்துல உனக்கு கொடுக்குற வேஜ் 10லன்னு வேற ப்ரொடெஸ்ட் வேற பண்ற. நீ எதுக்கு இங்க வச்சிருக்க? நீ வாய மூடிக்கிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடு. அதுக்கப்புறம் இந்த தண்டக்கர்மெல்லாம் நீ பேசலாம். இதுல நடுவுல ஒரு 5 மாசம் வந்து கம்பெனி செலவுல உங்க அப்பாவுக்கு வேற ஜிம்மு போறதுக்கு, 4 குட்டிகளோட டான்ஸ் ஆடுறதுக்கு வேற உனக்கு செலவு பண்றது. லிவர்பூல்ல வந்து ஜிம்முக்கு போய் 4 வீடியோ எடுக்க வேண்டியது, மேட்சுக்கு வந்துட்டு ஆளு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதை 4 மீமாக்க வேண்டியது, பூரா கம்பெனி செலவுல போகுது. இதுல வேற உனக்கு பேச்சு. முதல்ல ஒரு சீசனுக்கு 15 கோலை போடுற லீப்பர், அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் பண்ணலாம். இல்ல ஒழுங்கா நுண்ணிய சாட்சி எவ்வளவு திட்டு வாங்கினாலும் சாலாட்ட பார்த்து பாலை கொடுத்து போடுறான். எனக்கு வரமாட்டீங்க தலைவரே, நீங்க பண்ணுங்கன்னு. நீ அதையும் பண்றது இல்லை. எதையுமே பண்ணாம உனக்கு வாய்ப்பேச்சு மட்டும் குறைச்சல் இல்ல, 4 செலிப்ரேஷன் மட்டும் மேட்சுக்கு புதுசா கண்டுபிடிச்சிடறேன். என்னைய கேட்டா கோயிங் ஃபார்வர்ட் நுண்ணிய தூக்கி லெப்ட் பிளாங்க்ல போடு, ஜோட்டாவை சென்டர்ல போட்டுட்டு சாலாவை தூக்கி ரைட்ல போடு. அவன் தான் கோல் போட மாட்டேங்கிறான். ஆனா லெஃப்ட் பிளாங்க்ல அவன் பண்ற வேலையை அவன் பண்ணிடுறான். இல்ல நான் அதை நுண்ணியஸ் எதுக்குங்க லெஃப்ட் பிளாங்க்ல எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு, கேக்போ இருக்கான், கேக்போ ஜோட்டா இவன் சாலா போதும். அந்த மாதிரி வந்து போட்டுட்டு இந்த 2 பேர் தூக்கி கீழே போடு. அதுவும் இந்த டியாஸ் பையன் எல்லாம் தூக்கி அனுப்பிச்சிரு. எனக்கு இதுக்கு மேல முடியாது. அதாவது சீசன் முடியும் போது வந்துட்டு நானு ஆதித்யா நாராயணன் கிட்ட சண்டை போட்டேன் குரூப்ல. இல்ல டியாஸ் நம்மளுடைய டிஃபரன்ஸ் மேக்கரு, அவன் மட்டும்தான் ட்ரிபிள் பண்ணிட்டு போவான். அப்பவே ஆதித்யா என்னை கண்டபடி பேசினாரு. நீ சும்மா இருறா, இந்த நாய்ட்ட ஒண்ணுமே இல்லைன்னு பேசினாரு. நான் பெரிய இவன் மாதிரி போன வீடியோல நுண்ணியஸ் கமெண்ட்ஸ்ல போய் முட்டு கொடுத்த மாதிரி அவன்கிட்ட குரூப்ல முட்டு கொடுத்தேன். அந்த மாதிரி இப்ப ஒண்ணு பண்ண மாட்டேங்குது. இவனுக்கெல்லாம் வந்து முட்டு கொடுத்து ஏன் இதுதான் தொண்டைதான் போகுது. இவனுக்கெல்லாம் பேசி பேசி எனக்கு தான் டைம் வேஸ்ட். ஆனா இவனுக்கு ஜாலியா சம்பளத்தை வாங்கி போட்டு சம்பளம் வேற பத்தலையா. ஏன்டா சண்டை போறது நானு, சம்பளம் வாங்குறது நீங்க, இதுல வேற சம்பளம் பத்தலன்னு பேச்சு வேற உங்களுக்கு. ஒழுங்கு மரியாதை கோல போடுற வழியப்பார், இல்ல அசைத்து கொடுக்குற வழியப்பார், ரெண்டுமே இல்ல. வந்துடுறான் பேச்சு நீட்டிக்கு நடுவுல. அந்த இது பர்ஃபார்மன்ஸ் வேணும், இந்த சம்பளம் வேணும், அது வேணும், இது வேணும். ஆமா, போன வாரம் நுண்ணியஸ் ரேண்ட், இந்த வாரம் டியாஸ் ரேண்ட். ஏன் நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. ஆமா ஆமா. இல்லைங்க, அதான் டியாஸ் வந்து நம்ம வந்து மானே மாதிரி ஒரு ஃபார்வர்டு எப்படியும் எதிர்பார்க்க முடியாது அவன்கிட்ட இருந்து. அதாவது டியாஸ் வந்து அது மாதிரி கோல் எல்லாம் போட போறது இல்ல. அது முன்னாடி போட போறது இல்லையா என்னத்துக்கு டீம்ல? இல்ல அவன் அந்த மாதிரி பிளேயர் இல்லையே. என்ன பிளேயர்? சரி, அவன் என்ன பிளேயர்? நானே வந்து ரொம்ப டைரக்ட். அதாவது வந்து டேய் நான் வந்து கோல் கிட்ட தான் போறேன், கோல போட போறேன், அதுதான் பண்ண போறேன். டியாஸ் வந்து ட்ரிக்ஸ் அது இதுன்னு பண்ணி அப்படி ரொம்ப அந்த இது பெஸ்ட் கம்பேரிசன் என்ன தெரியுமா? இந்த சாலா வர்சஸ் இவன் ஈடன் ஹசார்ட் டிபேட் மாதிரி இருக்கு. ஈடன் ஹசார்ட் வந்து இட்ஸ் குட் ஆன் தி ஐ, ப்ளீசிங் ஆன் தி ஐ. டியாஸ் வந்து அதுவும் கிடையாது. டியாஸ் வந்து ஒரு புவர் மேன்ஸ் வெர்ஷன் ஆஃப் ஈடன் ஹசார்ட். அவன் அப்ப எதுவும் இல்ல, அப்ப பேசிக்கலி எதுவும் இல்ல, அவ்வளவுதான். வாழ பக்கத்துல வச்சுக்கிட்டு உனக்குள்ளாரே ட்ரிபிள் பண்ணி நீயே கீழ் விழுந்துக்குவ, பவுலும் வாங்க மாட்ட. ஆனா திருப்பி பார்த்து நீ தாண்டா வலிக்கி விழுந்த, எவனுமே உனக்கு ஒண்ணுமே பண்ணல.
நீ ஏதாச்சும் வந்து பண்ணியிருந்தா கூட நீ வந்து தப்பு சொல்றது ஐயோ ஃபவுல் பண்ணிட்டான்னு கேட்கறது கூட நியாயமான விஷயம். அதுவும் பண்ணல எவனும். ஆமா. இல்ல அதை பட் விட்டு அந்த விட்டு மாதிரி வந்துட்டு பிளேயர் ஃபவுல் இல்ல. வாங்குற அது வாங்குற அதை கூட டேய் அட்லீஸ்ட் ஜாக் கிரிலிஷ் மாதிரி ஃபவுலாச்சும் வாங்கி கொடுறா. அதையும் கூட நீ பண்ண மாட்டீங்கடா. அவன் 44 மேட்சா கோல போடல. அவன் 4 ஃபவுலா வாங்கி தரானாச்சும் அவனை கேம்ல வச்சிருக்கான்டா. நீ அதை கூட பண்றதுலடா நீ. ஆமா ஆமா நீ அட்லீஸ்ட் டிரைவ் பண்ணி பாக்ஸ் பக்கத்துல போய் மத்த எவனுக்காச்சும் பாசையாச்சும் கொடு. அங்க 10 பேர் நின்னுக்கிட்டு ஜலபுர ஜங்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கானே நடுவுல. ஆனா பக்கத்துல வந்து சாலா ஃப்ரீயா இருக்கான அந்த நாயை பார்க்காம கூட லெப்ட்டுக்கா போற நீ. அந்த பக்கம் கேட்க 4 பேர் சண்டை போட்டுருக்கானுங்க. அங்க போய் நீ என்ன போடுங்க நீ ஷாட்டும் எடுக்கல. மத்த எவனுக்கு பாலையும் கொடுக்கல. ஸ்ட்ரெயிட்டா அடிச்ச ஆப்பனண்ட்டுக்கு மேல. என்ன என்ன பிரயோஜனம்? சாலாலாம் கடுப்பாயிட்டா இங்க ஒரு ஏக்கர்ல பில்டிங் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. எங்கிட்ட பால குடுறா அப்படின்னு பார்த்தா அதையும் கொடுக்கல. என்ன சொல்றது இவனையெல்லாம்? ஆமா. அதான் நீங்க சொல்லிட்டீங்க என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்றதுன்னு வேற அப்புறம் கேக்குறீங்க. இவன் அப்படி கடுப்பேத்துறாயா? இவனை எவ்வளவு நேரம் வந்து விட்டு கொடுத்துட்டு இருக்கிறது நானு. ஓரளவுக்கு தான் அவன் விட்டு கொடுக்க முடியும் அவன்கிட்ட. நுண்ணியச்சு பேசுற அளவுக்கு இந்த நாயும் பேச வேண்டியதா இருக்குது. ஆமா இவன் இந்த மேட்ச்ல உருப்படியா பண்ண ஒரே விஷயம் அந்த டெட்டையை பிடிச்சி கீழ் இழுத்துதான் அந்த கோல் கேக்போ கோலுக்கு. ஆமா வேற ஒண்ணுமே அவன் பண்ணல கேம் ஃபுல்லாவே. ரெண்டாவது உருப்படியான விஷயம் ஜோட்டாவோட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணது. வேற ஒண்ணும் பண்ணல இவன். ஆமா. அடுத்தது இல்ல சாலா பத்தி பேசலாம்னு நினைச்சேன். நோ அதாவது நானு டியாஸ் ஒரு பக்கம் திட்டுனா சாலாவத்தான் திட்டுவேன். அதாவது ராபின்சன் நல்லா ஆடுறான் தெரியுது. அவன் நீ எப்படி மணக்குனாலும் பால வாங்கிடுறான்னு தெரியுது. அப்போ நீ என்ன பண்ணும்? ஒரு 1-2 ரன் ஆச்சு பண்ணும். ஒரு எலியட்ட கொடுத்துட்டோ ஒரு சோபாஸ் லைட்ட கொடுத்துட்டோ ஒரு 1-2 ரன்ஸுக்காச்சும் நீ போகணும். நான் தலைகீழா தான் நிப்பேன். நான் இவனை மடக்கியே ஆகணும். நான் உள்ள போய் கோலை நொட்டியே ஆகணும். ஏன்டா அவன் தான் நல்லா பண்றான்னு தெரியுதுல்ல. ஒரு கேம்ல நீ நல்லா பண்ணினா பரவாயில்ல. ஒன்னும் தலைமுழுகிறாது. மத்தவன்கிட்ட கொடுத்து ஆட வெயி. அதுவும் இல்ல நானே தான் நொட்டுவேன். ஒரு 4 ஷாட் எடுத்திருப்பான். 4 ஷாட்டும் கோல் போஸ்டுக்கு பக்கத்துல கூட வரல. ஆமா செம்ம கடுப்பு அவன் ஷாட் எடுக்கும் போதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல. எனக்கு வந்து டேய் உன்னை பாராட்டுற அளவுக்கு வந்து நீ பண்ணியிருக்க ஓகே. ஒரு 2 கேம் இப்படித்தான் இருக்கும். எல்லா கேமுமே நீ வந்து ஸ்டார் பிளேயரா இருந்துட முடியாது. ஏதோ இந்த மாதிரி 2 டிஃபெண்டர் வரத்தான் செய்வாங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தட்ஸ் ஹவ் தி வேர்ல்ட் வர்க்ஸ். எல்லாமே நீ பண்ற மாதிரியே நடக்கணும்னா நீ தான் பெஸ்ட் அப்படின்னா வந்துட்டு அப்ப இவனை தாண்ட வேண்டியதானே. 10 சான்ஸ் கிடைச்சது. ஒன்னாச்சு நீ அவனை தாண்டியா? ஒரே ஒரு சான்ஸ் ராபின்சன் ஒரு ஏக்கர் கொடுத்தான் உனக்கு. அதுல கிராஸ் படுத்து நீ உனக்கு ஸ்டார்ட் நீ வாங்கிட்ட. ஓகே நல்ல பால் பேக் போஸ்டுக்கு நல்ல பால். கேக்போ வந்து டைவ் அடிச்சு முடித்தா. சூப்பர்மேன் மாதிரி டைவ் அடிச்சா. அதுக்கு பயங்கரமான ஃபினிஷ் அது. ஆமா அதை ஃபினிஷ் பண்றதுக்கு ஓகே நீ ஸ்டார்ட்டை வாங்கிட்ட. அடுத்ததாச்சு நீ மத்தவனுக்கு கொடுத்துட்டு நம்ம ட்ரையல் பண்ணிட்டு இருக்கோமே. லீட்ல இருந்து நீ இதெல்லாம் விட்டாக்கோன்னு நான் ஏத்துக்கிறேன். ட்ரையல் பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்த்து பண்ண வேண்டியதானே. அதுவும் இல்லை. ஆமா இல்ல அதான் அந்த சாலா வந்து நம்ம எப்போதுமே சொல்லுவோம் செல்ஃபிஷா இருக்கிறதுனால தான் இவ்வளோ கோல்ஸ் அடிக்கிறான் இவ்வளோ அசிஸ்ட் கிடைக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒரு பேலன்ஸ் வேணும். அதாவது கேம் நம்ம பக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்க டீம்மேட்ஸ் பாக்கி இருக்கிற ஒரு 10 பேர் இருக்கான்ல அவன் ஏதாச்சும் பண்ணட்டும்னு விடணும். அதாவது சாலா வந்து இந்த கேம்ல ஈ குட் ஹவ் பின் நம்ம ஒரு டீகாய் மாதிரி. அதாவது வந்து சும்மா அங்க சும்மா நின்னுட்டு இருந்தாலே he will be attracting attention. ராபின்சன் அவனை வந்து டபுள் மேன் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது இல்ல. அப்ப நீ ஒழுங்கா மத்தவனை யூஸ் பண்ணலாம்ல. அதையும் பண்ண மாட்டீங்கிற அப்படின்னா எனக்கு வாட்ஸ் த ரியல் பாயிண்ட் ஆஃப் திஸ்? ஆமா ஆமா பட் அதாங்க டியாஸ் சாலா அப்புறம் ஒரு பாசிட்டிவ் நோட்டோட எண்ட் பண்ணுவோம். சோபோஸ்லை இன்கிரெடிபிள் கேம். நம்ம வந்து அவனை நிறைய தடவை பேசியிருக்கோம் அவுட்புட் இல்லைன்ட்டு. இன்னைக்கு அவுட்புட் தேவையில்ல. இன்னைக்கு வந்து he was all about running, all about என்ன சொல்றது the way that he covered ground. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா அந்த 10 பேர் அதாவது நம்ம சொல்றோம் அதாவது ஸ்லாட்டோட சேஞ்சஸ் வந்து இட் மேட் அ பிக் டிஃபரன்ஸ் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அதாவது நீ என்ன சேஞ்ச் பண்ணாலும் ஓடுறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த 10 மென்னுங்கிறது 10 மென்னு தெரியும் ஜென்ரலா ஒரு டீம்ல. பட் நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல நம்ம தான் வந்து டாமினேட் பண்ணோம். நம்ம தான் வந்து வி ஸ்டார்டட் கிரியேட்டிங் மோர். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபுல்லம் 2வது கோல் அந்த முனீஸோட கோலுக்கு தவிர வேற எதுவுமே இல்லை அவங்களுக்கு. ரொம்ப
ம் ஸோ அண்ட் அந்த ஆலிசன் ஒரு சேவ் ஆடமாட்ற ஒரு இருந்து ம் அது ரெண்டு தவிர அவங்க கிட்ட சான்சஸே ரொம்ப இல்ல. ம் அண்ட் அதுக்கு பெரிய ரீசன் வந்து தி அமௌண்ட் ஆஃப் கிரவுண்ட் தட் பீப்புள் கவர்டு. ஒன்னு கிராவன் பர்ச் பத்தி ஆல்ரெடி பேசிட்டோம், ரெண்டாவது சோபோஸ்லை. ம் ஐ மீன் இன்க்ரெடிபிளுங்க. நல்லா அந்த ட்வீட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஹி வாஸ் டெக்னிக்கலி ஆர் 11th மேன். அவன் 10 பேர் இருக்கிற மாதிரியே சோபஸ்லை ஃபீல் பண்ணவே வைக்கல. பண்ண வைக்க செம்மையா பிரஸ் டவுன் பண்ணி பால உடனே வாங்கி கொடுத்தான் சோபஸ்லை அப்படின்னு சொல்லி. இட் வாஸ் an incredible கேம். he should play 0 minutes versus Southampton technically. அவன் வந்து பிச்சையே வரக்கூடாது. சவுத்தாம்ப்டன் அகைன்ஸ்ட் ஐ திங்க் he will be rested. ஏன்னா ஐ திங்க் இவன் ஈ கம்ஸ் பேக், மெக்காலிஸ்டர் கம்ஸ் பேக். தலைவன் மினி வெக்கேஷன் போயிட்டு வந்தான்ல, பையன் வந்துருவான். ஆமா, அதனால வந்து சோபஸ்லை shouldn't even see the pitch அந்த கேமுக்கு. ஃபார் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் he did versus Southampton. எங்கேயாச்சும் கடைசி 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆட விட்டாருன்னா பிரச்சனையாகி போயிடும். இன்ஜுரி பிரச்சனையாரு ஸ்ட்ரெஸ்ல. அதனால ஒழுங்கு மரியாதை அடுத்த வீக்கெண்ட் வரை பெரிய கேம் இருக்கு. அதனால இந்த மிட் வீக்ல he shouldn't be playing even 1 minute அங்க. which is a testament to what he's been bringing to this team in the season. He's been really good. He's been really good, very very good to see. ஆமா, அவுட்புட் வேணும், அது இல்லைன்னு சொல்லல. பட் அட் தி சேம் டைம் வந்து அதாவது இட்ஸ் அ பேலன்ஸுங்க. இதெல்லாம் பண்ணா சில சமயம் அவுட்புட் கொடுக்கறதுக்கு எனர்ஜியே இல்லாம கூட இருக்கும். கரெக்ட். ஸோ இட்ஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் த டூ, அவ்வளவுதான். பட் இந்த மாதிரி கேம்ல வந்து மோர் தென் அவுட்புட் அவனோட அந்த டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் தான் வந்து வேணும். ஐ திங்க் அந்த ரைட் சைடுல ட்ரெண்ட்டை எத்தனை தடவை இவன் கவர் பண்ணான். ஆமா, பையன் அங்க உட்காந்துட்டு ஜாகிங் போயிட்டு இருக்கான். நாதாரி இந்த பிராட்லி வேற இன்ஜர்டு. அவன் இருந்திருந்தாவாச்சு இந்த நாயை பெஞ்சில் உட்கார வச்சிருக்கலாம். இவன் பேசுற பேச்சுக்கு ஜான்வரியிலே கொஞ்சம் காசை வாங்கி அனுப்பிச்சு விட்டுறணும். அவன் ஒன்னும் மாறுற மாதிரி தெரியலைங்க. இப்ப அவன்கிட்ட நம்மள்ட்ட என்ன அவுட்புட் வாங்குறீங்க சொல்லுங்க. நம்ம அவன்கிட்ட அவ்வளவு அவுட்புட் என்ன வாங்க ஒன்றும் இல்லை இந்த சீசன். பட் அவன் வந்து அந்த கிரியேட்டிவ் இது ஏதாவது அந்த மூமெண்ட், அந்த ஒரு ஒன் மூமெண்ட்ல அது கேம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சிருக்கோம். பட் அது கூட இப்போ ஒன்றும் ரீசெண்ட் டயத்துல அப்படி ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. ஒன்னு சொல்றேன், இஸ் டிஃபென்சிவ் கேம் ஹஸ் இம்ப்ரூவ்ட். பட் ஆனா இட் இஸ் ஸ்டில் நாட் வந்து கிரேட். ஒரு அதாவது ஒருத்த முன்னாடி ஒரு கிளாஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டு இருந்தானா அவன் வந்து இப்போ வந்து 50% வாங்கிருக்கான், அவ்வளவுதான். கரெக்ட். இட் இஸ் ஓகேங்க as compared to last season. எக்ஸாக்ட்லி ஃபெயில் ஆயிட்டு இருக்கிறவன் 50-55 வந்துட்டான். ஆமா, that's where he stands right now. and if he says எனக்கு கேப்டன்சி வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னா, on the other hand Van Dijk சாலாவோ அவங்களும் கான்ட்ராக்ட் earn பண்றதுக்கு they are putting in master class after master class ஒவ்வொரு கேமும். ஆமா, இல்ல அவனுங்க என்ன பண்றானுங்க, நீ என்ன பண்ற? இல்ல, வேன் டைக் இந்த கேம்ல மிஸ்டேக் இருந்துச்சு. பட் மோஸ்ட் கேம்ஸ் he has been quite good. and இந்த சீசன் வந்து எல்லாருமே சொல்றாங்க வேன் டைக் has been back to his peak, the Ballon d'Or candidate self அப்படின்னு. இல்ல, கமிங் டு வேன் டைக், அந்த கோலுக்கு உனக்கு பின்னாடி நொட்டற என்ன வேலை? நீ ஆஃப் சைட் ட்ராப் ப்ளே பண்றியா? கிடையாது. பக்கத்துல வேற ஏதோ மேனை பிடிக்கிறியா? கிடையாது. உனக்கும் பக்கத்துல இருக்கிற மேனுக்குமே நடுவில் ஒரு ஐலண்ட் அளவு கேப் இருக்கு. அந்த ஐலண்ட்ல நீ மட்டும் தான் தனியா நிக்கிற. ஒரு 2 ஸ்டெப் கடலுக்குள்ள தண்ணி எதுக்குன்னா குறைஞ்சு போயிருக்கியா நீ? இல்ல கால் கீழ் ஈரமாயிருமா? அந்த ரெண்டாவது கோல் பாக்குறவங்களுக்கு எந்த கோல் பத்தி பேசுறோம் தெரியுதுன்னா, ரெண்டாவது கோல் நீங்க அந்த ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னா வேன் டைக் மட்டும் பாருங்க. அதாவது ஓகே, அவன் குவான்சாவெல்லாம் தாண்டி போறான், ஓகே, அது ஒரு பக்கம். பட் வேன் டைக் மட்டும் பாருங்க, அவன் ஃபுல்லா ஸ்பிரிண்ட் பண்ணுவான். அந்த பெனல்டி ஸ்பாட் ஏரியாக்கு வந்த அப்புறம் என்னவோ அப்படி ஜாகிங் பண்ண ஆரம்பிப்பான். ஸ்பிரிண்ட் பண்றது நிறுத்திடுவான். அந்த ஸ்பிரிண்ட் பண்ணியிருந்தான்னா அவன் அந்த ஈஸியா அந்த கிராஸை பிளாக் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் அந்த தனாவட் டிஃபெண்டிங், அதெல்லாம் அந்த கேட்டகரியில அவன் எப்பவுமே பண்ணுவான் பாருங்க, ஒரு தனாவட் டிஃபெண்டிங். அது வந்து அந்த கேட்டகரியில வந்துடும். அந்த இந்த பண்ணுது அங்க வரைக்கும் ஸ்பிரிண்ட் பண்ணி போக தெரிஞ்ச உனக்கு எதுக்கு ஸ்டாப் பண்ற? ஆமா, உனக்கு நீ வேற ஏதோ மேனை பிடிக்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணினா கூட பரவாயில்ல. இதெல்லாம் அந்த திமிருல இவனுக்கு ஸ்கோர் பண்ணிடுவானுங்களோ அப்படிங்கிறதுக்காக நிக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த திமிருலயே விளையாடுற விளையாட்டு தான் இதெல்லாம் அவன் பண்றது. என்ன சிம்பிளா சொன்னோம்னா வந்து சம்டைம்ஸ் வந்து டேய் உன் ஹெட்டை யூஸ் பண்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 99 out of 100 times he does the right thing. ஆனா அந்த ஒரு தடவை தப்பு பண்றான் பாருங்க, அது கண்டிப்பா கோல்ல தான் போய் முடியும். கரெக்ட். ஆமா, அது எத்தனை தடவை வந்து ஆலிசன் காப்பாத்துது. பட் டு பி ஆனஸ்ட், அந்த முனிஸ் பண்ணது கூட ஜோ கோமெஸோட கால் இல்லைனா கூட பின்னாடி எமில் ஸ்மித் சும்மா தான் நின்று இருந்தான், அவன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு போயிருப்பான். ஆமா, அது கரெக்ட். அது வெளியில போயிருக்குமான்னுலாம் சொல்ல முடியாது. கரெக்ட். அது டிஃப்ளெக்ஷன் ஆகி உள்ள போச்சுங்கிறதோட வெளியே போயிருக்க சான்ஸ் இருந்ததுன்னா எமில் ஸ்மித் வந்து முடிச்சுட்டு போயிருப்பான். அவன் ஃப்ரீயா தான் நின்று இருந்தான். ஆமா, என்னமோ போங்க. ஆமா, எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னமோ போங்கன்னு ஒரு முடிவு. அதான் இல்ல, கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் கடைசியில வந்து எங்க இருக்கும் டேபிள்ல? இன்னும் டாப்ல தான் இருக்கும். பட் செல்சி ஆர் வெல் அண்ட் ட்ரூலி இப்போ டைட்டில் ரேஸ்ல. அவங்க வந்து அதை அக்னாலேஜ் பண்றாங்களா இல்லையாங்கிறது அது அடுத்த விஷயம்.
பட் 5 பாயிண்ட்ஸ் தான் பின்னாடி இருக்காங்க, சேம் நம்பர் ஆஃப் கேம்ஸ் நம்மள மாதிரியே. ஆர்சனல் வந்து 6 பாயிண்ட்ஸ் பின்னாடி இருக்காங்க, ஒரு கேம் ஜாஸ்தி. இப்போ நாங்க வந்து இந்த எபிசோட வந்து சிட்டி கேமுக்கு முன்னாடி, சிட்டி யுனைடெட் கேமுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்றோம். டாட்னம் இன்னும் ஆடல, ஸோ இவங்கெல்லாம் ஆடல இன்னும். சவுத் ஆம்டனும் இன்னும் ஆடல, சவுத் ஆம்டன் வர்சஸ் டாட்னம் தான் கேமு. ஸோ சிச்சுவேஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட், செல்சி செகண்ட் 5 பாயிண்ட் பின்னாடி, ஆர்சனல் தேர்டு 6 பாயிண்ட் பின்னாடி, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 8 பாயிண்ட் பின்னாடி, அவங்க ஃபோர்த்தில் இருக்காங்க. பயங்கர கணக்கு. ஆஸ்டன் வில்லா கேம் ஃபுல்லா பார்த்தேன், செம்மையா விளாண்டானுங்க. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைக் சுமாரா தான் இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப்ல தான் கேம் வந்து பயங்கரமா பிக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சேன். செம்மையா இருந்துச்சுங்க கேம். அவனுக்கு கிடைச்சதே ஒரு 2-3 சான்ஸ் தான், அதுல கரெக்டா கோலை போட்டு மேட்ச் முடிச்சிட்டானுங்க. செம்மையா விளாண்டானுங்க. இவன் கிறிஸ் வுட் என்னோ பிரைம் ரொனால்டோ மாதிரி ஆடுறான் இப்போ. ஐயையோ, இந்த ஏங்க நானு எப்பவுமே கிறிஸ் வுட க்ளோஸ் அப்ல காட்ட மாட்டாங்க, இந்த கேம் காமிச்சோம் எவ்வளோ ஹைட்டா இருக்கான். ஆமா, கிறிஸ் வுட் என்னோ 6'4" என்னவோ ஹைட். ஐயோ சாமி, எனக்கு டே என்னடா இத்தாசோடு இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அதனால அவங்க வந்து ஹைட் மட்டும் இல்ல, அவன் பயங்கர ஹெஃப்டி வேற, பில்ட் கரெக்ட், நல்ல ஃப்ரேம், பாடி ஃப்ரேம், சரியான வைடு ஃப்ரேம் அவன். அதனால வந்து பயங்கரம். அந்த இதை பார்க்கும்போது வந்து டே என்னடா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு க்ளோஸ் அப்ல. சோ அவங்க வந்து 6'3" ஹைட். 6'3". ஐயோ எனக்கு பயங்கரம் அது பார்க்கும்போது, என்னடா அது இப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா, 6'3". அப்புறம் வந்து என்ன வெயிட், 92 kg. அவனை எல்லாம் தாண்டி எப்படி போறது, இல்ல பக்கத்துல எட்ருக்கு போய் நின்னா எப்படி வின் பண்றது. அவனை பேஸ்கெட் பால்ல சொல்ற மாதிரி, டே அவனுக்கு ஜோன் அவுட் பண்ணுங்கடா, அந்த டிரைவரை கொண்டு போய் சலீபா பக்கத்துல விட்டு வருவான்ல டச் லைன்ல, தம்பி கொஞ்ச நேரம் நில்லு நீ அப்படிங்கிற மாதிரி அவனை கொண்டு போய் விட்டு வரணும், இல்லைனால சான்ஸ் இல்ல அவகிட்ட. ஆனா நான் தான் சொல்றேன், மேன் சிட்டி இவ்வளவு மோசமா ஆடி இன்னைக்கு கேம் யுனைடெட் கூட ஜெயிச்சாங்கன்னா they are equal on points with Arsenal. ஆமா, அவங்க வந்து 6 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் இருப்பாங்க, பட் ஒரு கேம் அதிகமா விளையாடி இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து இவ்வளோ இந்த 2 கேம் தொடர்ந்து பாயிண்ட் டிராப் பண்ணிருக்கோம். நியூகாசல் அதை டிராப் பண்ணிருக்கவே கூடாது, பட் ஃபுல்லம் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம வின் பண்ணி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நம்ம அவ்வளவா ஆடல, வின் பண்ற அளவுக்கு நம்ம ஆடல. சொல்ல போனா நம்ம அவ்வளோவெல்லாம் ஒரு 20 சான்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணல. வின் பண்ணிருக்கலாம், பட் டிரா ஆயிடுச்சு. பரவாயில்ல. எக்ஸாக்ட்லி, that's an even result. Nottingham Forest we deserve to lose. Arsenal we deserve to lose, but we got the draw. ஆமா ஆமா, கரெக்ட். அப்ப சொல்ல போனா அந்த 1 பாயிண்ட் வந்து இங்க நம்ம வந்து அந்த அந்த நியூகாசல் கேமுக்கு வந்து we could have won அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சீசன் we deserve where we are where we deserve to be. Every game or all the game that we drop points, we deserve to drop points. அந்த மாதிரி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆமா, அந்த மாதிரி தான் வந்து we should be happy with where we are. சொல்ல போனா அதனால தான் மேபி people are saying it's okay we got 1 point அப்படின்னு இருக்கலாம். இல்ல, ஐ திங்க் இட்ஸ் ஓகேன்னு சொல்றது எதுக்குன்னா, ஆர்சனலும் நேத்திக்கு டிரா பண்ணானுங்க எவர்டன் கூட. கரெக்ட். இல்லனா இதே ஆர்சனல் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க, அவங்க என்ன இன்னும் 32ல இருந்திருப்பாங்க. 4 பாயிண்ட் தான், பட் ஈவன் தோ தே பிளேட் 1 கேம் ஜாஸ்தி, 4 பாயிண்ட் தான் பின்னாடி இருப்பாங்க. கரெக்ட் ப்ராபபிலி எஸ். அது வந்து ஒரு பெரிய ஆட் இன்சென்டிவ். எனக்கு இங்க பாருங்க, எனக்கு அவனுங்கெல்லாம் பயமே இல்லை. சொல்ல போனா அவனுங்க ஆடுற கேவலமான ஃபுட்பாலுக்கு வந்து அவனுக்கு ஒன்றும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல போக போக. ஆனா செல்சி வேற லெவல்ல போயிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு எப்படின்னா, நம்ம வந்து 2013-14 சீசன் மாதிரி நீ 2 போட்டியா நான் 4 போடுவேன். ஆமா, அப்படிங்கிற பொசிஷன்ல அவனுங்க ஆடிட்டு இருக்கானுங்க. பாப்போம். செல்சி நல்லா ஆடுறாங்க. இன்னொரு ஒரு கன்சர்ன் என்னன்னா, செல்சிட்ட பெஞ்சும் இருக்கு, நல்ல டீப்பான பெஞ்ச் இருக்கு அவங்க கிட்ட. இந்த சீசன் எப்படி தப்பிச்சறானுங்க இன்ஜுரியில இருந்து. நம்மளுக்கு இந்த கொனாட்டே பையன் வந்தானா பரவாயில்ல. இல்ல, போறதுக்கு கான்ஃபரன்ஸ் லீக் எல்லாம் அவங்க மெயின் டீம் அனுப்பல இது வரைக்கும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். வேற நம்ம ஈவன் யூரோப்பால இருக்கிற டீம்ஸ் எல்லாம் கூட வந்து எவ்ரி 3 days வந்து மெயின் டீமை வச்சு தான் ஆட வேண்டியிருக்கு. அது ஒன்று. பட் இப்போ அடுத்த கேம் நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் இன் காம்படிஷன், கப் காம்படிஷன் குவார்டர் ஃபைனல் கேரபா கப்பில் சவுத் ஆம்டனுக்கு அகேன்ஸ்டா அவங்க இன்னும் இந்த ஆஸ் ஆஃப் ரெக்கார்டிங் அவங்க வந்து டாட்னம் ஆட போறாங்க இன்னைக்கு நைட் இங்க. ஸோ இன்னும் ஆடல, பட் அவங்க பயங்கரமானது. அவங்களோட லாஸ்ட் வின் வந்து 1 மாசம் ஆகுது. ஐயோ, இந்த இப்பெல்லாம் சொல்லாதீங்க. இப்ப இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போனா தான் நம்மள்ட்ட ஏதோ ஒன்று பண்ணுவானுங்க. கப் காம்படிஷன் வேற நம்பிக்கையோட போடுங்க. அதுதான் சவுத் ஆம்டனோட லாஸ்ட் 5-6 ரிசல்ட் படிக்கிறேன். ஆஸ்டன் வில்லாட்ட 1-0 லாஸ், அப்புறம் வந்து செல்சிட்ட 5-1 லாஸ், அதுல ரெட் கார்டு வேற. பிரைட்டன் சவுத் ஆம்டன் 1-1 டிரா, நம்ம கிட்ட 3-2 லாஸ்,
வுல்ஸ் சவுத்தாம்ப்டன் 2-0 லாஸ் வுல்ஸ்ட. அப்புறம் லாஸ்டா ஜெயிச்சது வந்து 1-0 எவர்டன்ட்ட ஜெயிச்சானுங்க 2 நவம்பர் 2 நவம்பர். இப்போ இன்னைக்கு ஸ்பர்ஸ் ஆடுறானுங்களே. ஆமா, அது ஜெயிச்சாலும் ஜெயிச்சானுங்க. ஓகே, அதான் இன்னைக்கு ஸ்பர்ஸ் ஆடுறானுங்களே. ஓகே, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு. ஆமா ஆமா. பட் அதான் சவுத்தாம்ப்டன் லிவர்பூல் லாஸ்ட் டைம் நமக்கு சென்ட் மேரிஸ் போன போது சொன்னோம் ப்ரீவியூல, அந்த ப்ரீவியூல சொன்னோம் இது எப்போதுமே ஒரு ட்ரிக்கியான வென்யூ, இது நமக்கு இப்ப எப்போதுமே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிறைய லிவர்பூல் ஃபேன்ஸ் ட்விட்டர்ல எல்லாம் நினைச்சாங்க ஈஸி வின். ஏன்னா அப்ப சவுத்தாம்ப்டன் 20வது இருந்தானுங்க, ஈஸி வின். இப்பவும் 20வது தான் இருக்கானுங்க, ஒன்றும் மாறல. பட் ஈஸி வின்னு அப்படி இப்படின்னு நினைச்சோம். பட் அங்க போய் பார்த்தா அங்க அவங்க 2 கோல் போட்டு நம்ம திணற வந்து ஜெயிச்சோம் அந்த கேம். ஆமா, சாலா 83rd மினிட் பெனல்டி, அதுதான் வின்னர். ஆமா, திரும்பவும் அதே மாதிரி இருக்குமா ஃபர்ஸ்ட் டீம்? நமக்கு பெரிய கேள்வி என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் டீம் ஆடுவானுங்களா, யாரு உள்ள வருவா, யார் வெளில போவா? ஸ்டார்டிங் லைனப் மேபி இவன் வேண்டைக்குலாம் விளையாடியே தான் ஆகணும். ஏன்னா வேற யாரும் சென்டர் டிஃபென்ஸ் இல்ல கோமெஸ் குவான்சா வச்சு ஆட போறோமா சென்டர் பேக்ஸா? ஐ திங்க் கோமெஸ் குவான்சா வருவான்னு எனக்கு தோணுது. ஆனா இவன் சஸ்பெண்டட் இல்ல, ராபர்ட்சன். ஆமா, ராபர்ட்சன் சஸ்பெண்டட். கோமெஸ் லெஃப்ட் பேக்கா ஆடி ஆகணும். சிமிகாஸ் இன்ஜுரி. சிமிகாஸ் வந்துட்டான்னு போட்டாங்க எங்கேயோ. அப்படியா? எங்க ட்ரெயின் இல்ல இந்த கேமுக்கு முன்னாடி இல்ல, அதுக்கு முன்னாடி எங்க ட்ரைனிங் பண்ற மாதிரி எவனா எடுத்து போட்டானே, ஒரு ரன்னிங் பண்ற மாதிரி. இல்லையே பாசிட்டிவ் இல்ல, அதான் பாசிட்டிவ் ஸ்டெப்னு சொல்லியிருக்காரு ஆர்னே ஸ்லாட். பட் நோ ரிட்டர்னா என்ன ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஸ்டெப்னு தான் சொல்லியிருக்காரு ஆர்னே ஸ்லாட். ஐ டோன்ட் திங்க் சவுத்தாம்ப்டனுக்கு வருவான்னு எனக்கு. அப்ப கம்மன் அகாடமிக்கு போற வேண்டியதான். இல்ல அகாடமிலாம் இல்ல, இது ஜோ கோமெஸ் லெஃப்ட் பேக்கு, மேபி வேண்டேக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு கொனாட்டே குவான்சாவா இருக்கும் சென்டர் பேக். கொனாட்டேவும் இல்லையா? ஆமா கரெக்ட். ஆமா இல்ல அப்ப வேண்டேக்கு குவான்சா, ட்ரெண்ட், பிராட்லி இல்ல. சூப்பர். கெல்லகர் கோல்ல, ஆலிசன் கிரெஸ்ட். அது ஓகே. எனக்கு தெரிஞ்சு நம்ம எங்கேயோ அகாடமிக்கு தான் போகணும் மாட்டிருக்கு. இல்ல மிட்ஃபீல்ட் பாப்போமா? மிட்ஃபீல்ட் யார் யாரு? எலியட், மெக்காலிஸ்டர், எண்டோ வருவானா இல்ல கர்டிஸ் வருவானா? ஆனா அந்த நாய்வர் இருக்கா, அவன் தான் ஆடுனான் இந்த கேம். கர்டிஸ் ஐ திங்க் ஃபுல் கேம் ஆடுனா 65 மினிட்ஸ் 70 மினிட்ஸ் ஆடுனான். ஐ திங்க் வந்து எண்டோ, மெக்காலிஸ்டர், கர்டிஸ். சாலாக்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டான், எலியட் வருவான் உள்ள. டியாஸ், கேக்போ சப்பா வந்தான்ல, கேக்போ மெயின் ஆடுவான். ஆமா, அப்ப கேக்போ ஆடுவான். நுனியஸ் இல்ல ஜோட்டா ஆடுவான். ஜோட்டா ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்காமா. ஜோட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவான். சோ ஜோட்டா, எலியட், கேக்போ. ஆமா, இல்ல கியேசா ஃபிட்டா இருந்தா கியேசா கூட வரலாம். அட அந்த நாதாரி இவர் இருக்குல வந்துருச்சு. ஆமா ஆமா, அவன் இருக்கான். அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. எனிவே நம்மளால லைனை போய் பிடிக் பண்ண முடியல, அந்த லட்சணத்துல இருக்கு நம்ம டீம் இப்போ. ஆமா ஆமா ஆமா. இல்ல சவுத்தாம்ப்டன் தான் அதுல என்ன லாஸ்ட் 5 கேமா எதுவும் ஜெயிக்கல. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். வந்து வின்னபிள் கேம், we have to winங்க, we have to make the semi-finals. செமிஃபைனல் போயே ஆகணும் இந்த சீசன். ஆமா. ஏன்னா இது ரொம்ப ஈஸிலி வின்னபிள் காம்படிஷன். இது ஆர்சனல் தான் ஐ திங்க் இஸ் தி ஒன்லி அதர் டாப் டைட்டில் கண்டெண்டிங் டீம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் செல்சி இருக்காங்களா இல்ல நியூகாசில் ஜெயிச்சாங்க. அதான் ஆமா, நியூகாசில் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேம், செல்சி நியூகாசில். ஸோ அதான் இந்த இது ஜெயிச்சே ஆகணும், வேற வழி இல்லை. we have to win. அவங்க வந்து 5-3-2 அதுதான் அவங்களோட ஃபார்மேஷன். என்ன மெயின் பிளேயர்ஸ்லாம் யார்? ஹார்வுட் பெல்லிஸ் சென்டர் பேக்கு. அவங்களோட கோல் கீப்பருக்கு இன்ஜரியான்னு தெரியலையே. ஏன்னா லாஸ்ட் கேம் வில்லாக்கு அகேன்ஸ்ட் லம்லின்னு ஒருத்தன் ஆடி இருக்கான், அவன் தான் கீப்பர். ஆமா அவன் தான் கீப்பரா? இல்ல லாஸ்ட் 2-3 கேமா அவன் தான் ஆடுறான். செல்சி அகேன்ஸ்டும் அவன் தான் ஆடினான். ஆமா ஆமா, ஐ திங்க் லாஸ்ட் ஏதாவது இன்ஜரியான்னு தெரியல. அவன் தான் மெயின் கீப்பரா? தெரியலையே, அந்த டீம்ல அவன் ஃபாலோ பண்றான். இல்ல ஐ திங்க் அவன் தான் மெயின் கீப்பர்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி ஸ்டார்ட் நம்ம லாஸ்ட் அங்க சவுத்தாம்ப்டன் போடும்போது இவன் இருந்தான், அலெக்ஸ் மெக்கார்த்தி இருந்தான். ஓஹோ. அவனை இப்ப தூக்கி பெஞ்ச்ல போட்டிருக்காங்க. இப்ப இந்த லம்லிங்கிறவன் தான் ஆடுறான். ஹார்வுட் பெல்லிஸ் அவன் சென்டர் பேக், அவன் பெரிய ஆளவன். இங்கிலாந்து டீமுக்கெல்லாம் ஆடி இருக்கான் இப்போ. பட் அதை தவிர ஒன்றும் பெரியதெல்லாம் ஒன்றும் இல்லை. லைக் வி ஷுட் வின்னுங்க இந்த டீம்ல. லைக் இதுல எதுவும் சொல்றதுக்கு இல்லை, வி ஷுட் வின் இந்த கேம்லாம். ரிவ்யூலாம் தேவையில்லை, ஒண்ணு இல்ல சொல்ல போனா. இதுல உட்கார்ந்து அனலைஸ் பண்ற அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் இல்ல. அவங்க என்ன 5-6 கேம் தோத்துருக்காங்க, எல்லா டீம்லயும் தோத்துட்டு இருக்கானுங்க.
we should win this. இந்த கேம் ஜெயிக்கலன்னா ரொம்ப எம்பாரசிங் இது. அதான் அவ்வளவுதான். அதோட நம்ம முடிச்சுக்கலாம் அந்த ப்ரிவியூ. ஜெயிக்கலனா எம்பாரசிங். prediction ப்ரிடிக்ஷன் இது ரொம்ப அவசியம். ஒரு தடவையாச்சும் நடக்குதா? ஆமா ஃபுல் ஆன் கேம். நான் என்ன சொன்னேன், ஒருவேளை நான் டிரா தான் சொன்னனோ? நான் இல்ல நீங்களும் வின்னு சொன்னீங்க, நானும் வின்னு சொன்னேன். என்ன ஸ்கோர் தான் அப்படியா? சரி, ஒரு டிஃபரன்ஸ்க்கு டிரா போறேன் நான். ஐயோ இந்த கேம் ரிசல்ட் வேணுமே. பெனல்டிஸ்க்கு போவோம். கப்பு இது கப்பு முக்கியங்கிற மாதிரி. ஓகே 3-0 வின் நம்ம. நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்லாம் இல்ல. 2-1 நம்ம வின்னு. சரி பாப்போம். இந்த தடவை நான் அதிகமா போயிருக்கேன். சொல்றேன் அந்த ஸ்டேடியம்ல எப்ப போனாலும் ஏதாச்சும் பிரச்சனை வரும். கரெக்ட். அதனால நான் 2-1. நான் வந்து ஜோ கோமஸ் ஃபைனலி கெட்டிங் ஹிஸ் கோல், ஹார்வி எலியட் ஒரு கோல். அந்த நம்பிக்கைலாம் எனக்கு இல்ல. நான் வந்து யாரு கிராவன்பர்ச் ஒரு கோல் சப்ஸ்டிட்யூட்டா வந்த அப்புறம் சாலா பெனல்டி. எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? 20th பிளேஸ்ல இருக்கிற டீம் கூட பெனல்டி வாங்கி நம்ம ஜெயிக்கணும்ங்கிறது. அப்படிதானே ஜெயிச்சோம் லாஸ்ட் டைம். அதான். ஐயோ ஷிட், ரொம்ப மோசமா இருக்கு நம்ம நிலைமை. ஆமா, பட் அதான் நேயர்களே, சந்திப்போம் அடுத்த வாட்டி சவுத்ஹாம்ப்டன் ரிவ்யூக்கு. என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் 1334 அதுதான் சப்ஸ்கிரைபர்ஸ். சொன்ன மாதிரி இந்த ஜனவரி 5ஆம் தேதி யுனைடெட் கேமுக்கு முன்னாடி 1350 வரலனா நம்ம வந்து அந்த கேம் 4-0 தோக்க போறோம். இப்படி சொல்லி உண்மையா தோத்தற போற கம்முன்னு இருங்க நீங்க. இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கையில இருக்கு, அவ்வளவுதான். என் கையில இல்ல. பட் அதான் உங்களை சவுத்ஹாம்ப்டன் ரிவ்யூக்கு அப்புறம் பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே போடுங்க. நுண்ணியஸ் ரேண்ட் வந்தாச்சு, டியாஸ் ரேண்ட் வந்தாச்சு. அடுத்த வாட்டி யாரோட ரேண்ட்னு நீங்க சொல்லுங்க. கௌதம் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார்.